हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। सद्गुरुनाथ महाराज की जय। प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இன்றைய தினம் மாதவ் தாஸ் பார்ட் 2 பார்க்க இருக்கிறோம். இந்த இவர இந்த மகிமையெல்லாம் அவர் கேட்டார். போன எபிசோட்ல நம்ம முடிச்சோம் இல்லையா? பகவான் அவரை எப்படி மகாலட்சுமி எடுத்துட்டு போய் அந்த ஸ்வர்ண தாலியை கொடுத்து எப்படி அவருக்கு அனுகிரகம் பண்றார், அதை பகவான் திரும்பி அதை எப்படி அவளுக்கு உணர்த்தி கொடுக்கிறார். இந்த லீலைகள் எல்லாத்தையும் ராஜாவுடைய சமூகத்துக்கு போறது அவன் கேள்விப்படுறான். இப்பேற்பட்ட ஒரு பக்தரா ஜெகநாதனுக்கு அப்படின்னு மாதவ்தாஸ பார்க்கணும்னு ஆசைப்படுறார். அப்புறம் மாதவ்தாஸோடைய காலில் விழறார், ஸ்துதி பண்றார். அவர்கிட்ட நான் உங்களோட ஒரு 5 நிமிஷம் பேசட்டுமா அப்படின்னு கேக்குறார் ராஜா. உடனே மாதவ்தாஸ்க்கு எல்லாம் ஒரே ஆச்சரியமா இருக்கு. எடா ராஜா காலில் விழறார், கோயில்ல ஸ்வர்ணத்தட்டு வந்தது, அவன் போட்டு மொத்தினா, அப்புறம் எனக்கடி விழல, எல்லாம் பகவானுக்கு விழுந்தது. அப்புறம் பார்த்தா பகவான் இனிமே உன்னுடைய இடத்துக்கே எல்லா ஆகாரம் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டான். பிரசாதம் எல்லாம் தினமும் 3 வேளையும் உனக்கு வந்துரும்பா அப்படின்னு பகவான் சொன்னான். இந்த மாதிரி எல்லாம் இப்ப என்னடானா ராஜா காலில் விடுறான், என்ன ஒண்ணுமே புரியலையேன்னு அப்படி ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறார் மாதவதாஸ். அப்போ உடனே ராஜா பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்லுங்கோ அப்படின்னு உடனே ராஜா சொல்றார், சந்தனுடைய கிருப்பையினால மட்டும்தான் பகவானுடைய கிருப்பையையும் அன்பையும் பெற முடியும். சந்துக்களை ஆசிரியிக்காம நம்ம அந்த இத பெற முடியாது. கிருஷ்ணன் ஒரு சித்தத்தையே திருடிடுவான், அவன் சித்தச்சோர். அவன் ராஜா ஒரு தடவை தான் மாதவ்தாஸ பார்த்தார். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, பார்த்த அடுத்த க்ஷணம் இவருடைய சித்தம் பறி போயிடுது. அப்போ ராஜா சொல்றார், அவனை பார்த்தாதான் என்னுடைய சித்தம் பறி போச்சு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவனுடைய சந்துக்களையும் அவனுடைய பக்தாலையும் பார்த்தாலுமே சித்தம் பறி போகும் அப்படின்னா ரொம்ப அலாதியா இருக்கு இது. சரி, நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன். எனக்கு தீட்சை கொடுக்கணும், என்னை கிருத்தார்த்தனா ஆக்குங்கோ. நான் என்னவோ ராஜாவோட பரம்பரையில தான் பிறந்திருக்கேன், அதனாலேயே தான் எனக்கு ஜெகநாதனுடைய சேவையும் கிடைச்சிருக்கு. ஆனா நான் எப்பவும் மூர்த்தி மாதிரிதான் பாக்குறேன், சாட்சாத்காரம் எனக்கு இன்னும் பகவான் கிட்ட உண்டால. நான் பிரதான சேவக் தான். ரத யாத்திரைன்னா நான் தான் முதல்ல தொடப்பம் பிடிச்சு பெருக்குவேன், அப்பதான் ரதம் கிளம்பும். அப்படி நான் பிரதான சேவக் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்களை மாதிரி சந்துக்களுடைய ஆசிரியம் எனக்கு வேணுமே. நீங்க எனக்கு தீட்சை கொடுங்கோ. ஜெகநாதனுடைய கிருப்பைய பரிபூர்ணமா நான் அடையறதுக்கும் அவனுடைய மூர்த்தியில எனக்கு சாட்சாத்காரம் ஆகிறதுக்கும் அதுக்கு உங்களுடைய தயவு தான் எனக்கு வேணும். அதனால நீங்க எனக்கு தீட்சை கொடுப்பேளா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து திரும்பியும் கதறி அழறார். உடனே மாதவ்தாஸ் பாக்குறார். சரிப்பா, அதுக்கு என்ன, நான் கொடுக்கறேன். சரி, உடனே என்ன பண்றார், மந்திரியை கூப்பிட்டு சொல்றார், இன்னிலேருந்து மாதவ்தாஸ் இவன் இந்த பெரிய மகா சந்து தான் என்னுடைய ராஜகுரு, இத நீங்க தெரிவிச்சிருங்கோ எல்லா இடத்துலயும். இவர் நம்மளுடைய ராஜகுரு அப்படின்னு சொன்ன உடனே பெரிய சம்மானங்கள்லாம் கொடுக்கிறார். உடனே இவர் சொல்றாரு, எனக்கு குடும்பமா குட்டியா எனக்கு ஒண்ணுமே கிடையாது, எனக்கு எந்த சன்மானமும் எனக்கு தேவையும் இல்லை, நான் எதையும் அனுபவிக்கிறதுக்கும் என் மனம் தயாரா இல்லை. நான் ஜெகநாதன் கிட்ட பரிபூர்ண சமர்ப்பணம் ஆயிருக்கேன். அதனால என்னுடைய கஷ்ட நஷ்டங்களையும் சுக துக்கங்களையும் அவன் பார்த்துப்பான். எனக்கு இந்த சம்மானத்தினால ஆக வேண்டியது ஒண்ணும் இல்ல. உனக்கு தீட்சா வேணும்னு கேட்ட ராஜா, நான் அதை கொடுத்துட்டேன், அதனால எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே
சரி கோயில்ல போய் சொல்லிடுங்கோ, இவர்தான் ராஜகுரு, இனிமே இவர் வந்தா நேரா கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே விட்டுருணும்னு சொல்லிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிளம்பி போயிடுறான். மாதவதாஸ் அப்படியே முழிக்கிறார். என்னடா அது, திடீர்னு வந்தார், கால்ல விழுந்தார், நீங்க தான் ராஜகுருன்னு சொல்லிட்டார். இதெல்லாம் என்ன ஜெகநாதா, என்ன அங்கேருந்து இங்க வரவழைச்சிட்டு பெரிய பெரிய லீலையெல்லாம் என்னை வச்சுட்டு ஆடுறியே, இதெல்லாம் உனக்கு ஒரு விளையாட்டு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறார். அப்புறம் அப்படியே அவருடைய குடிசைக்கு போயிடுறாரு. அங்க உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டே இருக்கார். சதா சர்வ காலம் கோயில்ல இருந்து இவருக்கு பிரசாதங்கள் வரும். இப்பெல்லாம் இவர் கோயிலுக்கு போனார் அப்படின்னு சொன்னானா முன்னாடி எல்லாம் தள்ளி விட்டுருவா. இந்த கியூ லைன்ல தானே போகணும், அதை தள்ளி விட்டுருவா. ஆனா இப்பெல்லாம் கர்ப்ப கிரகத்துக்குள்ள இவர் போலாம் சர்வசாதாரணமா. ஆனா அங்க போனாலும் இவர் என்னைக்குமே வினயதாஸ் தானே, அதனால வினயமா அந்த ஒரு ஓரமா போய் நின்னுப்பார். பகவான பாப்பார் பாப்பார் பாப்பார், பார்த்துட்டே இருப்பார். அதுல அவர் கூட்டி சந்தோஷம். இவரும் ராஜகுருவா ஆனதுனால அங்க இருக்கிறவா யாருமே இவர்கிட்ட பக்கத்துல கூட போகமாட்டா. நீங்க நகருங்கோ உட்காருங்க, எதுவுமே பேச மாட்டா இவர்கிட்ட. இவருக்கு என்ன மரியாதை உண்டோ அதை மட்டும் கொடுப்பா. இப்போ இந்த சார் தாம்னு சொல்றா இல்லையா, அதுல இந்த கலியுகத்துக்கு தாம் பூரி ஜெகநாத் தானே. இங்க ராத்திரி சயனோத்சவம் பூரி ஜெகநாதர் கோயில்ல சயனோத்சவம் ரொம்ப அற்புதமா இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும். அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா கால மத்தியானம் வேலையெல்லாம் போறதை விட ராத்திரி சைனோத்சவத்துக்கு போறதுதான் ரொம்ப அத்தியந்த அனுபவத்தை கொடுக்கும். மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், மனசுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். இவர் என்ன பண்றார், அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டானா, அந்த யாத்திரிகர்களுடைய கும்பெல்லாம் ராத்திரி வேலை இருக்கவே இருக்காது. இதனால இவர் என்ன பண்ணுவார், இப்பெல்லாம் ராத்திரி பகல்லாம் அவருடைய தியானம் ஜபம் பஜன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராத்திரி இங்க சைனோத்சவம் பாக்குறதுக்கு வந்துருவார். பகல்லையே ஒரு நாளைக்கு 3 தடவை ஸ்ருங்கார சேவை நடக்கும், சில நாட்கள்ல 5 தடவை கூட ஸ்ருங்கார சேவை நடக்கும். ராத்திரியில ஸ்ருங்கார சேவை ரொம்ப அமோகமா இருக்கும். அதுக்கு படே ஸ்ருங்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த படே ஸ்ருங்காரம் பண்ணுவோம், ஆர்டினரி ஸ்ருங்காரம் பண்ணுவோம். அந்த படே ஸ்ருங்கார பண்ற நாள்ல இவர் சொல்றாரு, ராத்திரி 10 மணி 11 மணி 12 மணி கூட ஆகுமா கோயில் கதவு மூடுறதுக்கு. என்னன்னா ஒரு ஸ்டூல் போட்டு ஒரு பண்டா ஏறி நின்றுடுவாராம். அவர் என்ன பண்ணுவாராம், ஜெகநாதனுடைய அங்கம் பூரா அந்த மலைய சந்தனம் அங்கதானே கிடைக்கிறது. மலைய சந்தனமே பேர் போன இடம் இல்லையா ஜெகநாதன். அந்த மலைய சந்தனம் கேசர் கஸ்தூரி இதெல்லாம் வச்சு லேப்பனம் நடக்கும் பகவானுடைய தேகத்து மேல. அப்புறமா பகவானுக்கு அந்த தேசி சில்க்னு ஒரு வஸ்திரம், அதுல பூரா இந்த 24 அஷ்டபதியும் பதிச்சு இருக்கும் அந்த தேசி சில்க் வஸ்திரத்தை. அத கீத கோவிந்த வஸ்திரம் அப்படின்னு சொல்லுவா கோயில்ல. அததான் ராத்திரி பகவானுக்கு பூரா கட்டி விட்டுருவோம். அதுக்கப்புறமா இந்த புஷ்ப ஸ்ருங்கார் நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சவங்க அந்த புஷ்ப ஸ்ருங்கார் நடந்தா அன்றைய தினம் அது படே ஸ்ருங்கார் மாதிரி. அது என்ன அப்படின்னா ரொம்ப அற்புதமா இருக்குமா. அது என்ன பண்ணுவாலும் பூவாலேயே முதல்ல முக்குட்டம், அப்புறம் பூவாலேயே விதமான ஹாரங்கள், அப்புறம் புஷ்பத்தினாலேயே அங்கங்க பதிச்சு அப்படியே ஆடை, அப்புறம் புஷ்ப ஸ்ருங்கார். இப்படி அந்த புஷ்பத்தை வச்சு எல்லாமே புஷ்பத்தாலேயே பண்ணி கேசம் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் இந்த புஷ்பத்தாலேயே விதவிதமா அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணிடுவா. அதனுடைய பாவம் என்ன அப்படின்னா, அது விஷயம் தெரிஞ்ச இந்த மாதிரி இருக்கிறவா இந்த பிருந்தாவன வாசிகள் தான் இதெல்லாத்தையும் சொல்லி நம்ம கேட்கணும். சொல்றார், இந்த ராதா கிருஷ்ண யுகலம் இருக்கு இல்லையா, அது நிகுஞ்சத்துல தானே சேர்த்தி ஆகும். அந்த பாவம், அதாவது சகிகள் இந்த பிரியா பிரீத்தம் இவா 2 பேரையும் சேர்த்து வைக்கிறாளாம். இந்த ஜெகநாதன்றவனே அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இது சேர்த்தி விக்கிரகம் தானே. எப்படி ஸ்ரீரங்கத்துல பகவானும் தாயாரும் ஒரு நாளைக்கு சேர்த்தி உற்சவம், அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அந்த தாயாருடைய சன்னதியில இருக்கிற அந்த மண்டபத்துல 2 பேரும் சேர்ந்து ஏழுவா இல்லையா. இங்க ஜெகநாதனும் ராதையும் சேர்ந்த விக்கிரகம் தான் சாட்சாத் ஜெகநாதனே.
அந்த ராதா ராணியினுடைய பிரேமையில உருகின ஸ்வரூபம் தானே இந்த ஜெகநாதன். அப்படி அந்த நிகுஞ்சத்துல இவ 2 பேரையும் அந்த சக்கிகள் சேர்த்து வைக்கிறாளாம். இதுதான் இந்த படா சிருங்காரனுடைய தாத்பரியமே. அந்த பாவம் அவளுக்கு அப்படி இருக்குமா அன்னைக்கு. அப்போ அந்த சமயத்துலதான் இவர் ரொம்ப அற்புதமா அனுபவிப்பார். மாதவதாஸ் கர்ப்ப கிரகத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு அப்படி உருகி 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 போயிடுவாராம். அந்த சமயத்துல பகவானுக்கு விசேஷமான போக் எடுத்துன்னு வந்து வைப்பா. இந்த படே சிருங்கார் பண்றாளே அன்னைக்கு விசேஷமான போக் எடுத்துன்னு வந்து வைப்பாளாம். அது எல்லாமே கொஞ்சம் நீர் ஆகாரமா தான் இருக்குமா. ஏன்னா மத்தியானம் நன்னா ஹெவியா சாப்பிட்டுட்டாரு இல்லையா அவர். அதனால இவருக்கு அந்த தாபம் தீரணும். அப்புறம் இவாளுக்கு இந்த நிகுஞ்சத்துல இவா 2 பேரும் சேரும்போது எந்த விதமான தொந்தரவுகளும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டிய சீத்தலமான ஆகாரங்கள் தான் அன்னைக்கு ராத்திரி அவருக்கு வைப்பாராம் அந்த சயன கிரகத்துல. அப்புறம் சயனம் எப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா, இந்த பலபத்ரா, சுபத்ரா, ஜெகநாதர் இவா 3 பேருக்கும் 3 சையா இருக்கும், 3 மெத்த இருக்கும். அதை 3த்தையும் வைப்பா. இந்த ராதையை எப்படி அவ வைக்கிறா அப்படின்னா புஷ்பமாலா ரூபத்துலதான் ராதையை வைப்பாளாம் பக்கத்துல. அந்த 3 சையாவுக்கும் புஷ்பமாலா சாத்துவா. ஆனா கிருஷ்ணனுக்கு மட்டும் புஷ்பமாலாவும் சாத்தி பக்கத்துல ஒரு புஷ்ப மாலையும் வைப்பா. அது என்ன அப்படின்னா அதுதான் சாட்சாத் ராதன்றது இவாளுடைய எண்ணம். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வஸ்திரம் ஒண்ணு சாத்துவா. அதுக்கப்புறமா சயனம். அவ்வளவுதான். இதுக்கு ஆர்த்தி கீர்த்தி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது முடிஞ்ச அடுத்த நிமிஷம் சப்தமே இல்லாம எல்லாரும் கோயிலை விட்டு வெளியேறிடுவோம். கோயில்ல சயன ஆர்த்தின்றது கிடையவே கிடையாது. அது முதல்லயே அவ இது பாடிடுவா, கீத கோவிந்தம் பாடிடுவா முதல்லயே. இந்த சயன ஆர்த்தி இந்த படாஷங்கார் முடிஞ்சு அந்த இதெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த வஸ்திரத்தை சாத்திட்டானா அப்படியே கோயில் கதவு மூடின்னு வெளியில வந்துருவா. அந்த கோயிலை பூட்டி கோயிலுக்குள்ள யாரும் இல்லையான்னு பண்டாக்கள் போய் ஒரு தடவை பூரா செக் பண்ணிடுவா. அதுக்குள்ள இல்லைன்னா உடனே கோயிலை பூட்டி அந்த லோகநாத மந்திரம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த லோகநாத மகாதேவ் கிட்ட எடுத்துன்னு போய் இந்த சாவியை வச்சுட்டு வந்துருவா. நிசப்தமா இருக்கும் அந்த இடமே. இப்படி மாதவ்தாஸ் இந்த பக்தமால்ஜியில என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, சயனம் ஆன உடனே நீலாச்சலு சந்திர नयन तोता आरो प्रेम में विखालित अंग है जापो सोई रात जूंगा प्यारो सोई रात जूंगा प्यारो नीलाचल द्रनयन होतारो ब्रज जन को जीवन तन सस श्री नंद यशोद जुको वारो हरि 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 नीलाचल चंद्र नयन होता ஆரோ அப்படின்னு மாதவ்தாஸ் அப்படியே பாடுறார். உட்கார்ந்துட்டு தனிமையா உட்கார்ந்துட்டு அப்படி பாடுறார். கண்ணால ஜலம் விடுறார். இந்த ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் செஞ்சேனோ, இன்றைய தினம் என்ன நீ இவ்வளவு கௌரவப்படுத்தி எனக்கு இப்படி ஒரு கர்ப்ப கிரகத்துல நான் உட்கார்ந்துட்டு இப்படி உன்ன ரசிக்கிற மாதிரி, இப்படி உன்னுடைய
அங்க அழக பாக்குற மாதிரி உன்னுடைய ஸ்வரூபத்தை என் மனசுல இருத்திக்கிற மாதிரி இப்படிலாம் நீ எனக்கு கருணை காட்டுறியே பிரபு. நான் இந்த என்னன்னு சொல்லுவேன், நான் என்னன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு நான் இந்த ஜென்மத்துல உனக்குன்னு ஒண்ணுமே பண்ணவே இல்லையே. என்னுடைய தனத்தாலேயோ என்னுடைய தேகத்தாலேயோ என்னுடைய மனத்தாலேயோ நீ கொடுத்திருந்த காலத்திலயும் நான் இப்படி நீ வாரி கொடுக்கிற இந்த இந்த விதமான ஒரு நீ எனக்கு பண்ற கிருபை இருக்கே, இந்த கிருபைக்கு நான் என்னப்பா கைமாறு செய்ய முடியும், என்ன செஞ்சிருக்கேன் இந்த ஜென்மத்துல அப்படின்னு கதறி 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 அழறார் மனசுக்குள்ள. ஏன்னா அவ சயனத்துல இருக்கா ஒண்ணு. ரெண்டாவது இப்ப ரெண்டு பேரும் நிக்குஞ்சத்துல சேர்ந்து இருக்கா, மிலன்ல இருக்கா. அவன் ரெண்டு பேரும் அப்படி இருக்கும்போது அப்ப வாய் விட்டு நம்ம பேச முடியாது, கதற முடியாது. மனசுக்குள்ள இவர் எல்லாம் சொல்லி அழுதுண்டு அப்படியே அப்படியே இவர் தூங்கி போயிட்டார். உள்ளே தூங்கி போயிட்டார். கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே கண்ணே திறக்கல, அப்படியே தூங்கி போயிட்டார். ஆனா ராஜாவோட நியமம் என்ன தெரியுமா? கோயிலுக்குள்ள யாருமே ராத்திரி தங்க கூடாதுன்றதுதான். பண்டாக்குள்ளுமே இந்த கோயில ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு தான் கதவை தாப்பா போடுவா. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? அது பகவானுடைய சங்கல்பம். நம்மோட இந்த பக்தன் இன்னைக்கு ராத்திரி ஒரு நாள் இருக்கட்டுமே அப்படின்னு அவனுடைய சங்கல்பம் உண்டு. அதனால இவர் இருக்கிறது அவ கண்ணுக்கு தெரியல போல இருக்கு. கதவை பூட்டிட்டு போயிட்டா. நாழி ஆக 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 ஒரே குளிர் எடுத்துடுத்து, பல்லெல்லாம் கிட்டிடுத்து. உன்னே இவர் ரொம்ப அவஸ்தைப்படுறார். பனிக்காலம் இல்லையா, இவரால ஒண்ணுமே முடியல. அப்படியே செவரத்துக்கு ஓரமா போய் சாஞ்சிக்கிறார். ஆனா அந்த செவரும் அப்படியே ஐஸ் பாற மாதிரி இருக்கு. அவரால் செவர்லயும் சாஞ்சிக்க முடியல. தூக்கமோ கண்ணை சவட்டுறது, மனசோ எங்கேயோ அலப்பாயிருது. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே குளிர்னால தூக்கம் சரியா பிடிக்க மாட்டேன்றது. நடுங்குறார். பக்தனுக்கு நடுங்கினா பகவானுக்கும் குளிர் நடுங்குற மாதிரி பண்றார் பகவான். டிக் டிக் டிக்குன்னு பல்லெல்லாம் கிட்டுற மாதிரி அடிச்சுக்கிற மாதிரி பண்றாரு. இப்ப என்ன பண்றா? பாதசேவன பக்தி ஆச்சாரியா யாரு? அந்த மகாலட்சுமி தானே. உடனே அவ ஓடி வரா. ஏன் இப்படி நடுங்குறே? ஹே பகவான், ஏன் நீங்க இப்படி நடங்குறே? உங்களுக்கு என்ன வேணும்? இதோ வரேன் அப்படின்னு உள்ள போய் ரஜாயை எடுத்துன்னு போத்துறா. போத்திட்டு லக்ஷ்மி அந்த பக்கம் திரும்புறா. போன உடனே ஜெகநாத் என்ன பண்றாரு? மெல்லமா அந்த ரஜாயை எடுத்து மாதவ்தாஸ் மேல அழகா போத்தி விட்டுற. அவ்வளவுதான். இப்படி எழுதிட்டார் நாபாஜி பக்தமா இல்ல. அப்புறம் இந்த மாதவ்தாஸ் என்ன பண்றார்? அவருக்கு இந்த ரஜாய போத்தின உடனே குளிர் நடுங்கிறது நின்னு போயிடுத்து. குளிர் நடுங்கிறது நின்னு போன உடனே இவருடைய நினைவுகள் திப்பி இவரை பிடிச்சு நிறுத்து. அப்படியே இவர் ஆழ்ந்த நிதிரையில ஆழ்ந்துட்டார். அப்படியே இப்போ காலையும் நன்னா மடக்கிண்டு நன்னா குளிரும் நின்னு போனதுனால நன்னா நன்னா தூங்கிட்டார் மாதவ்தாஸ். இப்ப காலையில விடிஞ்சிடுத்து. மங்களா மங்களா ஹாரத்தியா போறது. பண்டாக்கள்லாம் வந்தா. கதவை திறந்து பாக்குறா. பார்த்தானா யாரோ ஒருத்தர் ரஜாயிய போத்துட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் இழுத்து போத்துட்டு படுத்துட்டு இருக்கா. ஏ பகவான், எல்லா பண்டாக்களையும் கூப்பிடுற. கர்ப்ப கிரகத்துக்குள்ள இந்த மாதிரி இது வரைக்கும் இப்படி எல்லாம் நடந்ததே கிடையாதே. பெரிய அபச்சாரம் எடுத்து இப்ப யாரும் இந்த மாதிரி படுத்திருந்தா? ஏன் யாருமே நம்ம கண்ணுல படவே இல்லையே, நம்ம எல்லாரும் பார்த்தோமே, எங்க இருந்தார், யார் இது அப்படின்னு அந்த ரஜாய நீக்கிட்டு பாக்குறா. மாதவ்தாஸ். உடனே ஓ ராஜகுரு அப்படின்னு எல்லாம் கத்தின உடனே மாதவ்தாஸ் அப்படின்னு சொல்றா. சொன்ன உடனே மாதவ்தாஸ்க்கு முழிப்பு வந்துடுது. பார்த்தா சூரியன் மேல அடிக்கிறான். மங்களா ஆரத்துக்கு எல்லாரும் வந்திருக்கா. பண்டாக்கள்லாம் சுத்தி நின்னுட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. மாதவ்தாஸ் எவ்வளவு பெரிய அபச்சாரம் அப்படின்னு ஒரு பண்டா பேசுறார். உடனே இன்னொரு பண்டா சொல்றார், எதுவும் பேசாத, எதுவும் பேசக்கூடாது, அவர் ராஜகுரு. பகவானே என்ன சொல்லிடுவான், இது பக்தனுக்கும் எனக்கும் அப்படின்னு அவனும் பரிஞ்சின் வந்துருவான். அதனால இவருடைய விஷயத்துல நம்ம எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா அப்படின்ன உடனே மணி அடிக்கிறா. ஆரம்பிக்கணும்னா மணி அடிப்பா இல்லையா? அது மாதிரி மணி அடிச்ச உடனே ரஜாயி உதறிட்டு அப்படியே எழுந்துக்கிறார் மாதவதாஸ்.
ரஜாயை எடுத்து மடிக்கிறார். உடனே அவ என்ன சொல்றார், என்னப்பா இது, ரஜாயை மடிச்சு ஓரமா வைக்கிற, என்னது இது அப்படின்னு கேக்குறா கோவமா. அவ கேட்ட உடனே அவர் சொல்ற, இல்ல இல்ல, தெரியாம என்ன இந்த மாதிரி ஆயிடுத்து, நீங்க இந்த ரஜாய எடுத்துன்னு போயிடுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே, இது பெரிய அபச்சாரம், இந்த ரஜாயை இனிமே நாங்களும் தொட முடியாது, இத நீ எடுத்துன்னு போப்பா, நீ கிளம்புனே அப்படின்னு சொன்னார். உடனே பகவான் ஏ பண்டா அப்படின்னு கூப்பிடுறார், இந்த ரஜாயை இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது, இதை எடுத்துன்னு போய் என்னுடைய சிங்கார அறையில வைங்கோ, இது என்னுடைய ஆக்னை. அத குருஜி கிட்ட நீங்க கொடுத்து அனுப்ப வேண்டிய அவசியம் இல்ல, நான் அததான் தினமுமே அணிஞ்சுப்பேன், இனிமே எனக்கு வேற எந்த ரஜாயுமே வேணாம், நான் இதே ரஜாயை தான் தினமும் போத்திப்பேன் அப்படின்னு சொல்றான் ஜெகநாதன். உடனே ராஜாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுத்து. உடனே ராஜா என்ன இப்படி எல்லாம் ஆச்சே அப்படின்னு இவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி சிரிக்கிறார். உடனே மாதவதாஸ் தலை குனிஞ்சுன்றார், இது என்னன்னு எனக்கே தெரியல, நானும் வெளியில வந்துதான் இருப்பேன், ஆனா எப்படி கோயிலுக்குள்ளேயே இருந்தேன்னு தெரியல, என்னவோ இப்படி நடந்து போயிடுத்து அப்படின்னு. உடனே ராஜா சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, இது பகவானுக்கும் பக்தனுக்கும் நடக்கிறது, இதுல நடுவுல நான் ஒன்னும் சொல்ல முடியாது, இதுவும் அவனுடைய ஒரு லீலை அப்படின்றார் மாதவதாஸ். சொன்ன உடனே அவ்வளவுதான், இந்த ராஜா கிளம்பி போயிடுறான். இப்படி பல பல லீலைகள் பண்ற. கலிமே பரமஹித் ஸ்ரீ சுவித் சாத்துவர் பாபா மாதவ அஸ்கலி மே பரமஹித் ஸ்ரீ சுவித் சாத்துவர் பாபா மாதவதாஸ். இப்படி அடிக்கடி பாடுறார். மாதவதாஸ பத்தி வர்ணிச்சு ஒரு லீலையும் இந்த மாதிரி ஒரு பாட்டை பாடிதான் அவ சொல்றா. அப்புறம் என்னாச்சு, பூரியில பூரி ஜெகநாத்ல ஒரு பெரிய தோட்டம் உண்டு, ராஜாவோட தோட்டம் தான் அது. அதை நான் இப்போ ஜெகநாத் வல்லப் பாக் அப்படின்னு சொல்லுவா. வாழை மரம், தேங்காய் மரம் இதெல்லாம் நிறைய இருக்கும், பலாமரம் எல்லாமே இருக்கும், மாமரம் எல்லாமே இருக்கும், எல்லாம் காய்க்கும் அங்க. பலாமரம் அந்த சீசன் அப்போ, பலாமரம் அப்ப சீசன், அந்த பலாப்பழ சீசன் அந்த சமயம். பகவானுக்கு பலாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். பகவானால அந்த பலாப்பழ தோட்டத்துல பழுத்திருக்கிற பலாப்பழத்தினுடைய வாசனை பகவானால கர்ப்ப கிரகத்துல உட்காரவே முடியல. உடனே பகவான் சொல்றா, ஏ சுபத்ரா, உனக்கு பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, ஏ பலபத்ரா, உனக்கு ரொம்ப பலாப்பழம் பிடிக்கும் இல்லையா, என்னால ஒண்ணுமே முடியல, வாயன் இப்பவே போய் அந்த பலாப்பழத்தை சாப்பிடணும் மாதிரி எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவ சொல்றா, ரெண்டு பேரும், மாதவதாஸ் தான் உன்னுடைய பக்தன் தானே, அவன்கிட்ட போய் ராஜா கிட்ட சொல்லு, ராஜாவோட தோட்டத்துல தானே காய்ச்சிருக்கு, அவன் உடனே கொண்டு வந்து கொடுத்துருவான் அப்படின்னு சொன்ன உடனே பகவான் கோபம் வந்துட்டு. பகவான் சொல்றார், ராஜா கொண்டு வருவானா, அவனுக்கு ஸ்ரத்த இருக்கா, அவனுக்கு ஸ்ரத்த இருக்கா, நான் ஏன் போய் கேட்கணும் அவனை, எந்த பழம் முதல்ல பழுத்துட்டோ உடனே அந்தந்த சீசன்ல எந்தெந்த பழம் முதல் பழம் பழுக்கிறதோ அதை எடுத்துன்னு எனக்கு தானே சமர்ப்பணம் பண்ணணும், அதுக்கப்புறம் தானே அது நிவேதனம் பண்ணாவிட்டு தானே அது எல்லாமே சாப்பிடலாம். இது ஒரு காயா இருந்தாலும் சரி, இது ஒரு பழமா இருந்தாலும் சரி, இது ஒரு வீடா இருந்தாலும் சரி, இது ஒரு கோயிலா இருந்தாலும் சரி, எந்த சீசன்ல எந்த பழம் வருதோ அதை முதல்ல வாங்கி பகவானுக்கு முதல்ல அதை நிவேதனம் பண்ணிடணும், அதுல ஏதோ பெரிய தாபம் நீங்கிறது அப்படி ஒரு ஐதீகம் வச்சிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவன் தானே அதை கொண்டு வந்து கொடுத்துருக்கணும், அது இல்லாம நான் மாதவதாஸ் கிட்ட சொல்லணுமா அப்படின்னு ரொம்ப நாராஜாயிட்டான் பகவான். உடனே அவன் சொல்றான், எனக்கு அவன் இனிமே இதுக்கப்புறம் அவன் எடுத்துட்டு வந்து வச்சாலும் எனக்கு அந்த பழம் வேண்டாம், நான் அந்த பழத்தை திருடி தான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்றான். மாதவதாஸ், நீ என் கூட வரியா
நான் அந்த பழத்தை திருடி தான் சாப்பிட போறேன், நீயும் என் கூட வா. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு எங்க அம்மா எல்லாமே கொடுப்பா. இருந்தாலும் எனக்கு பக்கத்தாத்துல எதிராலத்துல திருடி சாப்பிட்டாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொடுத்து சாப்பிட்றது, எனக்கு கொண்டு வந்து கொடுத்து அதை நான் சாப்பிட்றத விட நான் திருடி சாப்பிட்றதுல தான் எனக்கு ஒரு சந்தோஷமே. அதனால ஆனா நான் தனியா போக மாட்டேன் என்னைக்குமே திருடுறதுக்கு. எனக்கு விரஜத்துல வந்து சகா மண்டலி இருக்கும். அந்த சகாக்கள் எல்லாம் சேர்த்துட்டு தான் நான் அப்படி திருடுறதுக்கு போவேன். அதனால தான் நான் இப்ப பலபத்ரா சுபத்ரா, பலபத்ரன் சுபத்ரா இவ எல்லாரையும் கூப்பிட்டேன். சுபத்ரா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. பலபத்ரா வரியா? நான் வரேன், நான் உன்னை தனியா விட மாட்டேன், நான் வரேன். சரி, இப்போ வந்து என்ன பண்ற, பலபத்ரன், ஜெகநாதன், மாதவ்தாஸ் 3 பேருமா நேரா கிளம்பி அந்த தோட்டத்துக்கு போறா. சரி, இப்ப எப்படி போய் அந்த பழத்தை எடுக்கிறது அப்படின்ன உடனே அந்த தோட்டக்காரனை ஏதோ ஒரு மாயா பண்ணி அவன் எங்கேயோ தோட்டத்துக்கு ரொம்ப முன்பக்கமா போய் உட்கார்ந்துட்டான். இப்போ வந்து யாராவது மரம் மேல ஏறி பழத்தை எடுத்தாதானே முடியும் அப்படின்ன உடனே சரி, குதிரை மாதிரி யாராவது ஒருத்தர் படுத்துக்கோங்க, பலபத்ரன் சொல்றான். யாராவது ஒருத்தர் குதிரை மாதிரி படுத்துக்கோங்க, நான் பலசாலி, நான் கீழே வந்து பழத்தை பிடிப்பேன்னா பலாப்பழம் ரொம்ப பெருசு, அதனால குதிரை மாதிரி ஒருத்தர் படுத்துக்கோங்க, ஒருத்தர் மேலே ஏறி போய் அந்த பழத்தை பறிச்சு போடுங்க அப்படின்னு சொல்றார் பலபத்ரர். உடனே ஜெகநாதன் சொல்றான், எல்லாம் எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுத்து, அந்த மாதிரிலாம் குதிரை மாதிரி படுத்துட்டு செய்யறதுலாம், நான் அதெல்லாம் ஏறத்துக்கெல்லாம் மறந்துட்டேன். சரி, வேணா போனா போகிறது, நான் குதிரை மாதிரி வேணா படுத்துக்கிறேன், இந்த மரத்து மேலே ஏறுறது செய்யறது அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே மாதவ்தாஸை கேட்குறார் பலபத்ரன், நீ ஏறுறியா அப்படின்னு கேட்குறார் பலபத்ரர். சரி, நான் ஏறுறேன் அப்படின்னு மாதவ்தாஸ் சரின்னு ஏறிட்டார். இவர் குதிரை மாதிரி கிருஷ்ணன் படுத்துட்டான், அவர் மரத்து மேலே ஏறிட்டார். மாதவ்தாஸ் ஏறி போய் ஒரு கிளையில உட்காந்துட்டார். ஒரு பழம் நல்லா பழுத்த பழமா இருந்ததே, அந்த பழத்தை பறிச்சார், அப்படியே கீழே போட்டார். கீழே போட்ட உடனே இவ 2 பேருமா சேர்ந்து அலாக்கா அதை பிடிச்சுட்டா. பிடிச்சு அதை போய் அப்படியே பிளந்து நிறுத்து. பிளந்த உடனே அங்கேயே உட்காந்து இவ 2 பேரும் சாப்பிட்றா. இவர் மேலேயே இருக்கார் மாதவதாஸ். இவன் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இவர் என்ன பண்ணார், மேலேருந்து இன்னொரு பக்கத்து கிளையில ஒரு பலாப்பழம் நன்னா பழுத்திருந்து அதை பறிப்போமே, இப்படி சாப்பிட்றானே ஜெகநாதனுக்கு இவ்வளோ பிடிக்கும் போல இருக்கு பலாப்பழம், நிறைய ஆட்டம், நம்ம அடுத்ததை பறிச்சிருவோம் அப்படின்ட்டு ஒரு ஆர்வ மேலிட்டுல என்ன பண்ற, அந்த பக்கத்துல இருக்கிற பலாப்பழத்தை பறிக்கிறார். பறிச்சு அப்படி போடுறாரு பாரு, இவ்வளவு சாப்பிட்டு இருக்கா. அவர் போட்ட உடனே அது அப்படியே தரையில வந்து தொம்னு ஒரு சவுண்டோடு அப்படியே விழுந்தது. விழுந்த உடனே அந்த தோட்டக்காரன் மாலி ஓடி வரான். யாருப்பா, யார் இந்த தோட்டத்துக்குள்ள என்ன பண்ற அப்படின்னு ஓடி வரான். இவா 2 பேருக்குமே பூர்வாபியாசம் இருக்கு இல்லையா, தப்பி ஓடுறதுக்கு தெரியும் இல்லையா அவளுக்கு. யாருன்னு அவன் அங்க குரல் கொடுத்தவனே அவன் வந்துடுவான்னு தெரிஞ்சு போய் எடுத்து உடனே இவ 2 பேரும் ஓட்டம் பிடிச்சிட்டாள். அங்கேருந்து பாபாக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. என்னடா இது, நம்மள எடுத்துட்டு வந்து இப்படி மாட்டி விட்டுட்டு இவ 2 பேரும் போயிட்டா கிளம்பி. சிச்சோ அப்படின்னு இவர் பதறார். மேல பாக்குறார் தோட்டத்துக்காரர். என்ன, யாருப்பா நீ, யாரு, எங்க இருந்து வந்த நீ, என்ன வேணும்னு இப்படி மரத்து மேல ஏறின, இது எந்த இடம் தெரியுமா, இது ராஜாவோட தோட்டம், நீ எப்படி இதை பறிக்க போச்சு, நீ இந்த மாதிரி செய்யலாமா, முதல்ல கீழே இறங்கு அப்படின்னு. உடனே இவர் பாய்ந்துட்டே கீழே இறங்கிட்டார். இறங்கின உடனே என்ன பண்ணா, கயிறை எடுத்துன்னு வந்தான், மரத்தோட மரமா கட்டி போட்டான் மாதவதாச. சாதுவா இருந்துட்டு இப்படி திருட்டுத்தன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, ஏற்கனவே நான் கேள்விப்பட்டேன், யாரோ ஒரு சாது வந்திருக்கான், அடிக்கடி திருடுற வேலையும் செய்யறான் அப்படின்னு. நீதானோ, எப்படி இந்த மரத்து மேல ஏறின. உடனே இவர் வந்து, ஐயோ நான் திருடன் இல்லை, நான் திருடவே இல்லை, திருடனோட சங்கம் வச்சுன்ட்டேன், அவ்வளோதான்ப்பா, எனக்கு திருடுறதுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். இவர் எவ்வளோ சொன்னாலும் அவனுக்கு ஒன்றுமே புரியல. இது என்ன எடுத்து சாயங்காலம் இருட்டு எடுத்து, ராத்திரியே எடுத்து. உடனே ராஜாக்கு இந்த விஷயம் காதுல எட்டிட்டு,
யாரோ திருடி இருக்கா அப்படின்றது வரைக்கும் எட்டிடுத்து. உடனே ராஜா வந்து அந்த தோட்டக்காரனை கூப்பிட்டு விசாரிக்கிறார், யார் இன்னைக்கு எந்த திருடன் வந்தான், என்ன பார்த்த, நீ என்ன எங்க இருந்த, நீ என்ன வேலை செஞ்சியா இல்லையா அப்படின்னு இவனை கூப்பிட்டு கேட்டுன்னு இருக்கார் ராஜா. உடனே அவன் சொல்றான், ஆமா நான் பார்த்தேன், இந்த மாதிரி மரத்து மேல உட்காந்துருந்தான். அவன் வந்து அவன் சொல்றான், நான் திருடவே இல்லை, திருடனோட சங்கம் வச்சுன்னேன், திருடன் ஓடி போயிட்டான், நீங்க என்ன பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அப்படின்னோடனே யார் அவங்க கூட்டிட்டு வா அப்படின்னோடனே, அவன் நான் மரத்துல தான் கட்டி வச்சிருக்கேன், காலையில இருந்து அன்ன ஆகாரம் தண்ணி கொடுக்கல, அவனுக்கு கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு, நான் அதை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு நேரா இங்க வந்தான். இந்த கயிறை அவுத்துட்டு அவனை இங்கேருந்து நேரா அந்த ராஜாவோட மாளிகைக்கு கூட்டிட்டு போறான். வரது யாருன்னு பார்க்க மாதவதாஸ். சிச்சோ, நம்ம குருவாச்சே, என்னடா இது திரும்பி ஏதோ தர்ம சங்கடமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ராஜா என்னை மன்னிக்கணும் அப்படின்னு நமஸ்காரம் பண்றார். உடனே, ஐயோ நீங்க குருவா இருந்துட்டு நீங்க எனக்கு நமஸ்காரம் பண்ணலாமா, மன்னிக்கணும் மன்னிக்கணும். உடனே காவல்காரனை கேட்டார், என்ன என்ன அறிவு இருக்காப்பா உனக்கு, ஏன் இப்படி செஞ்ச? இவர் என்னுடைய குரு, என்னுடைய சர்வகுண சம்பன்னர் இவர் பெரிய சித்து, இவருக்கு எதுலேயும் ஆசை கிடையாது, எதுலேயும் அவருக்கு லைப்பு கிடையாது, நாட்டம் கிடையாது. என்ன நடந்தது முதல்ல அதை சொல்லு, முதல்ல நீங்க உட்காருங்கோ அப்படின்னு குருவை ஆசுவாசப்படுத்தி அவருக்கு தண்ணி எடுத்துன்னு வந்து கொடுக்க சொல்லி அவருக்கு 2 பேரை போட்டு விசிற சொல்றான். சொல்லிட்டு காவற்காரனை பூரா விசாரிக்கிறான். காவற்காரன் வந்து என் மேல எந்த தப்பும் இல்லை, இப்படிலாம் நடந்தது அப்படின்னு சொன்னவொடனே, சரி குருஜி நீங்க சொல்லுங்க இப்போ, ஏன்னா இது இது இப்படி இந்த விசாரணைக்கு அளவுக்கு வந்துடுது, இப்ப நான் ராஜாவா இருக்கிறதுனால நான் விசாரிச்சுதான் ஆகணும், அதனால நீங்க என்ன ஆச்சுன்னு நீங்க சொல்லுங்க. உடனே நான் என்ன செய்வேன் ராஜா அப்படின்ட்டு மாதவதாஸ், என் தோஷம்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு நடந்த லீல பூரா அப்படியே விவரிச்சார். அவருக்கு பலாப்பழம் சாப்பிடணும்னு ஆசை, அதனால அவர் என்ன கூப்பிட்டார், சகாக மண்டலியோட தான் போற வழக்கம், அதனால நீ வா அப்படின்னு என்னை கூப்பிட்டார். சரி நான் கூட போனா அவர் என்னை மேல உட்கார வச்சுட்டு அவர் பழத்தை 2 சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி ஓடி போயிட்டார் அண்ணாவோட. இதெல்லாம் தான் நடந்தது விஷயம், இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு மாதவதாஸ் புலம்பிட்டார். புலம்பின உடனே ராஜா கேட்டுட்டு அழுதுட்டு அவன் சொல்றான், ராஜா சொல்றான், இப்ப தோஷம் வந்து காவல்காரனுடைய தோஷமும் இல்லை, உங்களுடைய தோஷமும் இல்லை, இந்த தோஷம் என்ன சார்ந்தது. ஏன்னு சொல்லட்டுமா, இந்த நடந்த இப்ப நான் கேள்விப்பட்ட சம்பவம் வரைக்கும் எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு, எனக்கு துக்கமாவும் இருக்கு. ஏன்னா ஏன் துக்கம் அப்படின்னா, பழம் பழுத்துடுத்து அப்படின்னா உடனே அதை எடுத்துன்னு போய் பகவானுக்கு கோயில்ல நான் சமர்ப்பணம் பண்ணணும், இதுதான் வழக்கம், பரம்பரையா இப்படிதான் நடந்துன்னு வருது. எந்த பழம் பழுத்தாலும் கோயில்ல எடுத்துன்னு போய் பகவானுக்கு ஜெகநாதனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு இருக்கு. நான் வந்து சமர்ப்பிச்சுக்கணும், ஆனா நான் அதை செய்யல, அதனால எனக்கு மனசு துக்கம். இப்ப எனக்கு எப்பவும் நான் அப்படித்தானே அனுப்பிட்டு இருந்தேன், இந்த தடவை இப்படி ஆயிடுத்து, அதனால எனக்கு இப்படி துக்கம். சந்தோஷம் ஒரு பக்கம், அது எதுக்கு அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய தோட்டத்திலையும் பகவானுடைய காலடி வந்து விழுந்துதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ராஜா அந்த இடத்துக்கு போய் சந்தனம் பூலாம் அந்த மரத்துக்கு வச்சு, அந்த எங்க உட்காந்து இவர் சாப்பிட்டாரோ அந்த இடத்துல எல்லாத்தையும் கோலம் போட சொல்லி விளக்கேற்றி வச்சு சந்தனம் பூ சந்தனம்லாம் இட்டு ராஜா வந்து போகுலாம் வச்சு ஹாரத்தி பண்றான். அப்புறம் இதிகாசத்திலேயே இருக்கு இது. அன்னைக்கு உடனே ராஜா என்ன பண்ணார், ஒரு தாமரை பட்டயம் எடுத்து சொல்லி, இந்த தோட்டம் பூரா இன்னைக்கே இப்பவே பகவான் பேர்ல எழுதி வச்சுடுறேன், இது இனிமே ஜெகநாத் பாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகநாதருக்கு சொந்தம் அப்படின்னு எழுதி வச்சுட்டான். இன்னைக்கும் ராஜா எழுதி வச்ச பட்டயம் கோயில்ல இருக்கு, நம்மளும் இந்த தோட்டத்தை போய் பார்க்கலாம், அவ்வளவு நல்லா இருக்குமா. உடனே தோட்டக்காரங்கிட்ட சொல்றார், இதை எழுதி வச்சுட்டார் முதல் காரியம். 2வது என்ன பண்ணார், தோட்டக்காரனை, அப்பா நீ முதல்ல மாதவதாஸ் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, அவர் சாதாரண பக்தர் கிடையாது, நீ அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. சரி
நான் மாலிக்கு தண்டனை கொடுப்பேன். அவன் செஞ்சது மகா பெரிய தப்பு அப்படின்றான் ராஜா. நே மாதவதாஸ் சொல்றார், இதுக்கெல்லாம் தண்டனை எல்லாம் கொடுக்க கூடாது ராஜா, தப்பு வேலை பண்றேன். அவன் பேர்ல அவனுக்கு பூமி எழுதி வைங்கோ. அதுதான் அவன் இத்தனை நாள் அவன் இப்படி ஒழுங்கா பார்த்துட்டான் இல்லையா, அவனுடைய வேலையை நன்னா பண்ணியிருக்கான். கஷ்டப்படுற ஜீவனம் இருக்கிறவன். அதனால நீங்க அவனுக்கு தோட்டம் எழுதி வச்சிருங்கோ. இந்த எண்ணம் தோணித்து இல்லையா, அதுக்கே அந்த தோஷம் பார்க்க கூடாது ராஜா யாருக்கிட்டையும். அதனால நீங்க நிலம் அவனுக்கு பேர்ல எழுதி வைங்கோ, அவனுக்கு சன்மானம் கொடுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே இந்த மகானுடைய குணங்களை, உதார குணத்தை நினைச்சு ராஜா வியந்து போயிட்டார். ஒரு நாள் பூரா கட்டி போட்டிருக்கான், இவன் இவ்வளவு பேச்சு கேட்டிருக்கான், இவ்வளவு பேச்சு பேசியிருக்கான். ஆனா அவனுக்கு நிலம் எழுதி கொடுங்க, அவனை மன்னிப்பு கேட்க சொல்லாதீங்கோ அப்படின்றாரே. இதுதான் மகானுடைய குணம். இப்படி பல லீலைகள் ஜெகநாதன் பண்ணிட்டே இருக்கான். அப்புறம் பகவானுடைய அதுக்கு அடுத்தது இப்போ பகவானுடைய குடிசைக்கு பாபாவுடைய குடிசைக்கு பகவான் அதராமிருத பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிருவான் இல்லையா 3 வேளையும். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளே அந்த ரூல் போட்டானே, இனிமே அந்த 3 வேளையும் இந்த பிரசாதம், எனக்கு பிரசாதம் ஆன உடனே அது மாதவதாஸ்க்கு போய் சேரணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி பாபாவுக்கு அந்த மாதிரி பிரசாதம் டெய்லி வந்துடும் இல்லையா. பாபாவுக்கு என்னன்னா பிரசாதத்தெல்லாம் உல்லங்கனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால என்ன பண்ணுவார், அந்த பிரசாதத்தை அப்படியே வச்சுட்டு அதை நம்ம தூர போட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு 5-6 தடவை அந்த பிரசாதத்தையே சாப்பிடுவேன். இப்படி இவர் அந்த பிரசாதங்களை அப்படியே சாப்பிட்டு 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 இவருக்கு வயிற்று தொந்தரவு அடிக்கடி இப்போ வர ஆரம்பிச்சிடுது. ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படலை, லட்சியமும் பண்ணல. இப்போ என்னன்னா அது ரொம்ப முத்தி போய் கிராணி அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி அவருக்கு பேதியாக ஆரம்பிச்சிடுது. தினம் ஒரு நாளைக்கு பல தடவை பேதியாகும். இப்போ மாதவதாஸ் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டார். இந்த நோய் முத்தி போயிடுத்து உள்ளேயே அவருக்கு. இப்போ ரொம்ப தடவை பேதியா இருந்தனால உடல்ல இருக்கிற நீர் சத்துலாம் குறைஞ்சு போயிடுத்து. இதனால அவருக்கு கை கால்லாம் அப்படியே துவண்டு போயிடும், மயக்கமா எழுவார். ஒரு நாளைக்கு அப்படியே கீழே மயக்கம் அடிச்சு விழுந்துட்டார். சரி, அவருக்கு தோணி போயிடுத்து, இனிமே நம்ம பிழைக்கிறது கஷ்டம், சரீரம் துர்பலமா ஆயிடுத்து, இனிமே நம்ம இருக்க இருக்க இதுல இருந்து மோசமாதான் ஆகும். நம்மளுடைய துர்வாசனை நம்மளுக்கே பிடிக்கல, நம்ம சௌச்சாலம் போய் அந்த துர்வாசனை நம்மளுக்கே பிடிக்கல. இதோ கஷேத்திரம், இந்த இடத்துல நான் பிராணனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு பக்கத்துல கொஞ்ச தூரம் முன்னாடி அந்த இடத்துக்கு போயிட்டார் மாதவதாஸ் பாபா. ராஜாவும் இவருக்காக வேண்டி மருந்தெல்லாம் கொடுத்து அமிச்சுருக்கான், அவருக்கு என்ன வேணும்ன்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான், எல்லாம் பண்றான். ராஜா மருந்து கொடுத்து அனுப்புவான், வேற ஏதாவது அவருக்கு சொல்ப ஆகாரம், நீர் ஆகாரமா ஏதாவது கொடுத்து அனுப்புவான். இப்படி அது நடந்துட்டு இருக்கு. ஆனா இவருக்கு துர்பலமான சரீரத்தினால இந்த கஷேத்திரம் அப்பவித்திரம் ஆயிடக்கூடாது, இந்த சரீரத்துல இருக்கிற இந்த மலமூத்திர வாசனை இதெல்லாம் பரவி கஷேத்திரத்துக்கு வரவா நிறைய யாத்திரிகை வரா, ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான யாத்திரிகர் வரா, அவளுக்கெல்லாம் ஏதாவது தொத்து வியாதி மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா ஒதுங்கி போயிட்டார். இப்போ தர்ஷனத்துக்கு போக முடியல. அது ஒரு பக்கம் மனசுல பெரிய தாபமாயிடுறது. அழறார், விழுந்து விழுந்து கதறார். ஒரு தடவை ரொம்ப அதிக அளவுல பேதியானதுனால அவருக்கு சரீரம் துர்பலமா எடுத்து மூர்ச்சிட்டு கீழே விழுந்துட்டார். ஏகாந்தமான இடம், அங்க யாரும் வரவா போறவா இல்லை, பிராணனே போடும் மாதிரி இருக்கு. இப்போ ஜெகநாதன் என்ன என் பக்தனுக்கு என்ன ஆச்சு, இப்படி கஷ்டப்படுறானே, அவனுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரான். ஒரு சேவக ரூபத்துல ஒரு 12-15 வயசு பையன் மாதிரி வரான். அவனே ஹரே, என் பக்தன் இப்படி ஆளாமா அப்படின்னு சொல்லிட்டு பாபாக்கு நினைவு தப்பிடுத்து. ஆனா பேதி மட்டும் ஆயிண்டே இருக்கு. இவன் என்ன பண்ணுவா, இந்த பையன்
கண்ணு வேற திறக்க முடியல இல்லையா, இந்த பேதி ஆயின்னு இருக்கிறதுனால இவருக்கு ரொம்ப சரீரம் தளர்ந்து போனதுனால இந்த ஜெகநதியா, இவன் பேர் ஜெகநதியா, இவன் என்ன பண்ணுவான், அந்த பேதி ஆனது எல்லாத்தையும் முதல்ல துடைப்பான் சரீரத்தை. அப்புறம் என்ன பண்ணுவான், அந்த துணி எல்லாத்தையும் மாற்றுவான். அப்புறம் அந்த கடல்ல எடுத்துன்னு போய் எல்லாத்தையும் அலசுவான். அப்புறம் ஒரு கொடி ஒன்று கட்டி அந்த துணியெல்லாம் காய வைப்பான். காய வச்சுட்டு இவரை கடல் ஓரத்துல தானே இருக்காரு, இவரை எடுத்துன்னு போய் அலம்பி விடுவான். ஏன்னா ஒரு தடவை 2 தடவை துடைக்கலாம், புண்ணா எடுத்து, அதனால எடுத்துன்னு போய் அலம்பி விடுவான். அந்த ராஜா கொடுத்து அனுப்பிச்சிருக்கிற மருந்துலாம் இருக்கே அதெல்லாம் போட்டு விடுவான். இப்படி மாத்தி 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 காரியம் இருந்துட்டே இருக்கும். காஞ்ச துணியை எடுத்து மடிச்சு வைப்பான், திரும்பி துணியை மாத்துவான், உடனே திரும்பி போவார், திரும்பி எடுத்துன்னு போய் அலம்பி விடுவான், திரும்பி எடுத்துன்னு வந்து படுக்க வைப்பான். இப்படி மாத்தி 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 செஞ்சுட்டே இருப்பான். இப்போ ரொம்ப சேத்தனமா ஆயிட்டார் இவர். இன்னொன்னே குடிக்கிறதுக்கு ஜலம் எடுத்துன்னு கொடுக்குறான். கொடுத்து இப்படியே அவரை தடவி விடுறான் மெல்லமா. இப்போ கொஞ்சம் கண்ணு தெளிஞ்சு பாக்குறார். யாரு 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 என்கிட்ட யாரு உட்கார்ந்து எல்லாம் செய்யறது, யாரு இது அப்படின்னு கண்ணை திறந்து பாக்குறார். உடனே அவன் சொல்றான், என் பேர் ஜெகநத்தியா, நான் இந்த ஊர்ல தான் இருக்கிறேன் அப்படின்றான். ஜெகநத்தியா? ஜெகநத்தியாவா? சாக்ஷாத் ஜெகநாதன்னு சொல்லு, என்கிட்ட ஏன் போய் சொல்ற, நீ தானே வந்திருக்க ஜெகநாதா அப்படின்னோடனே, ஆமா இரு இரு நான் போய் முதல்ல இந்த மலமூத்திராதி துணிகள்லாம் உலர்த்திட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு பகவான் ஓடி போய் எல்லா மலமூத்திராதி துணிகளையும் வெயில் அடிக்கிற இடமா பார்த்து எல்லாத்தையும் உலர்த்திட்டு வந்து உட்காந்துட்டு இவருடைய காலை அமுக்கி விட்டுன்னு இருப்பான். பா நீ சொல்லுப்பா, நீ யாருப்பா அப்படின்னு திரும்பி கேட்கிறார். நான் தான் ஜெகநத்தியான்னு சொல்லிட்டேனா, திரும்பி யாரு யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இல்லப்பா எனக்கு தெரியும், நீ ஜெகநதியா இல்ல, நீ சாக்ஷாத் ஜெகநாதன் தான், எனக்கு தெரியும்பா. ஏன்பா உனக்கு இந்த சேவகம், நீ எனக்கு செய்யலாமா, யார்கிட்டயாவது சொல்லு, நீ என்கிட்ட சொன்னானா எனக்கு தெரியாதா நீ யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன உடனே, நீ எனக்கு சேவகம் செய்யக்கூடாது, ஏன்னா எனக்கு இப்படி ஒரு அபராதம் வந்துட்டே, நான் உனக்கு எல்லாம் பண்றது போய் நீ எனக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கியே அப்படின்னு அழறான். நான் எப்பவுமே என் பக்தாளுக்கு கஷ்டம் வந்ததுன்னா நான் ஓடி போய் செய்யதான் செய்வேன். ஏன் அர்ஜுனனுக்கு பண்ணலையா, ராமதேவருக்கு பண்ணலையா, ஏகநாதருக்கு பண்ணலையா, யாருக்கு பண்ணல, நான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். நீ என்னுடைய பக்தன் தானே, நீ என்னுடைய ஹிருதயத்தை கவர்ந்தவன்பா, அதனால நான் உனக்கு பண்றதுக்கு வந்திருக்கேன், இதுக்கெல்லாம் நீ அழக்கூடாது. அண்ணே மாதவதாஸ், ஏ கோவிந்த், இது உனக்கு உச்சிதம் இல்லப்பா அப்படின்னு நே பிரபு சொல்றார். சரி, நிஜ பக்தனுக்கு ஒரு கஷ்டம் வந்துருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோயேன், என்னால எப்படி அதையே பார்த்துட்டே இருக்க முடியுமா, நீ படுற கஷ்டம் என்னால சகிக்க முடியல, அதனால்தான் நான் மூடி வந்தேன். कली में परमहित है शीशुकित संतवर बाबा माधवदा, कली में परमहित है शीशुकित संतवर बाबा माधवदा. ஜெகநாதன் சொல்றான், அப்படிலாம் பக்தாளை விட்டுடுவேனாப்பா அப்படின்னு சொல்றான். உடனே மாதவதாஸ் சொல்ற, ஓஹோ உனக்கு இப்படிலாம் வேற ஒரு வாஞ்சை இருக்கா, என் மேல இவ்வளவு மமதா உனக்கு இருக்கும் அப்படின்னா, என் கஷ்டம் எனக்கு எப்பவுமே பெருசு கிடையாதுப்பா, ஆனா நீ என்னுடைய கௌப்பீனத்தை தோச்சு உலர்த்துற பாத்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய பெரிய மன கஷ்டம். சரீர கஷ்டம் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாதுப்பா, மனசு கஷ்டம்தான்ப்பா பெரிய கஷ்டம். சரி, நான் இன்னொன்னு கேட்கிறேன், முன்ன நீ இங்க இருந்துட்டு எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்படுற இல்லையா, என்னை தூக்கிட்டு போய் அலம்பி விட்டு திரும்பி கூட்டின்னு திரும்பி அந்த துணிகளை அலசி திரும்பி காய வச்சு இவ்வளோ கஷ்டப்படுற இல்லையா, இந்த சரி செய்யறதுக்கு உனக்கு ஒரு அரை நொடி ஆகுமா சொல்ல அப்படின்னு கேட்கிறார். உடனே ஜெகநாதன் சொல்றான், பாபா பிராரப்தத்தினால தானப்பா உனக்கு இந்த போகம் உனக்கு வந்திருக்கு, அத நீ புசிச்சுதான் ஆகணும், உனக்கு வந்திருக்கிற போக நீ புசிச்சுதான் ஆகணும்,
பிராரப்தம் தான் இப்படி வந்திருக்கு உனக்கு. அது நீ அனுபவிக்கலன்னு வச்சுக்கோயேன், இந்த துக்கம் சேஷமா நின்னுடும். இந்த ஜென்மத்துல நாட்கள் அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த 7 ஜென்ம பாவமும் சில சமயத்துல பிராரப்தமா வரும். இந்த ஜென்ம பாவமும் சில சமயத்துல அனுபவிக்க வேண்டி இருக்கும். ஆனா பக்தனா இருந்தாலும் பாவம்னு இருந்தா அதை புசிச்சுதான் ஆகணும். அதுக்கு அந்த ரூலுக்கு தளர்த்தியே கிடையாது. அதை அனுபவிச்சுதான் தீர்க்கணும். சரி, சேஷம் இருந்துட்டுனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறான். பாக்கி இருந்துடுத்துனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அவன் சொல்றார், இந்த தடவை சரி இதுலேருந்து ஏதோ பிராயஷ்சித்தம் பண்ணி தப்பிச்சிடலாம் அப்படின்னா, அந்த பிராரப்தத்திலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஏதாவது பிராயஷ்சித்தம் பண்ணாலும் திரும்பியும் மறுபடி சரீரம் எடுக்கணும். அப்போ சில பாவங்கள் நம்ம பண்ணிப்போம். சரீரத்துக்கு அந்த அந்த புலன்களுடைய இச்சைக்கு பிரகாரம் பின்னாடி போறதுனால திரும்பி பாவங்களை பண்ண வேண்டி வரும். அப்போ இந்த பூர்வ ஜென்ம பாவம், இந்த ஜென்ம பாவம், இப்படி ஜென்மா 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 ஜென்மாவா கோட்டி ஜென்மா எடுத்தாலும் பிராரப்தம் தொலையாது. அதை பூரா அனுபவிச்சாதான் அந்த பிராரப்தம் தொலையும். அதனால பூர்வ ஜென்ம கர்மத்தினுடைய பரிணாமம் தான்ப்பா துக்கம். அந்த துக்கத்தை மனுஷன் பாபத்தினுடைய அடையாளம் நினைச்சுட்டு அவன் அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்காக வேண்டிதான் ஜென்மாவே. இத மறந்துடாத. சரி, அப்ப உடனே மாதவதாஸ் பாபா கேக்குறாரு, சரி அப்படியா, ஓகே. இப்போ அப்படி பிராரப்தத்தை அந்த மாதிரி ஒரு பிராரப்த மரியாதை அப்படின்னு அது அப்படி வச்சு நீ சொல்லுவ அப்படின்னா நான் அனுபவிக்கிறேன் அதுக்காக. ஆனா நீ எதற்க கஷ்டப்பட்டு நீ கிளேசப்படாத, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாதவதாஸ் சொல்ற. உன்னை பகவான் சொல்றான், நான் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கேன், நகி கர்மாணி சித்தந்தி ஜன்மகோட்டி சதைரபி அவசியமேவ போக்தவ்யம் கிருத்தம் கர்ம சுபாசுபம். 1,00,00,000 வருஷம் ஆனாலும் சரி, முன்னாடி ஜென்மத்துல செஞ்ச கர்மத்தை அவசியமா அனுபவிச்சாலே ஊழிய அது தீராது. அப்போ செய்த சுப கர்மமா இருந்தாலும் சரி, செய்த அசுப கர்மமா இருந்தாலும் சரி, 2 கர்மமும் அனுபவிச்சுதான் ஆகணும். அப்போ மாதவதாஸ் கேக்குறார், சரி ஒருத்தன் நான் கேக்குறேன், 1/2 கிலோ பாவம் செஞ்சிருக்கான் ஒருத்தன், ஒரு ஜீவன். 1 கிலோ புண்ணியம் பண்ணியிருக்கான் அதே ஜீவன். அப்போ இந்த 1 கிலோ புண்ணியத்துல அந்த 1/2 கிலோ பாவம் போனா 1/2 கிலோ பாவம் தானே அவன் அனுபவிக்கணும், அப்படி தானே? உடனே பகவான் சொல்ற, ஆஹா அப்படி கேட்க கூடாது. 1/2 கிலோ பாவமா அதை தனியா அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். 1 கிலோ புண்ணியமா அதையும் தனியா அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த பிளஸ் மைனஸ் இந்த பாவ புண்ணியத்துக்கு மட்டும் கிடையவே கிடையாதுப்பா. இதுதான் பிராரப்த மரியாதை. நீ சொன்னியே பிராரப்த மரியாதைன்னு, அதுதான் இந்த பிராரப்த மரியாதை. புரியுறதா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்ற. சரி, உடனே மாதவதாஸ் சொல்ற, சரிப்பா எனக்கு புரிஞ்சுது. சரி, இப்ப நான் படுறேன், இது என்னுடைய பிராரப்த மரியாதை, நான் கர்மம், நான் அதை அனுபவிக்கணும். சரி, நான் இப்போ பட்டுருக்கேன். நீ ஏன் ஜெகநாதா உனக்கு இவ்வளோ கிளேசம்? அப்புறம் எதுக்கு இப்போ இந்த உதவி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு புரியலையே அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு திரும்பி ஜெகநாதன் சொல்றான், மாதவதாஸ் நான் ஏன் வந்தேன்னு உனக்கு தெரியுமா? ஊர் உலகத்துல ஜனங்கள் இவன் ஜெகநாதனுக்கு பகவானுக்கு பக்தி செஞ்சு செஞ்சு இவன் என்னத்தை கண்டான் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் பேசிடக்கூடாதுப்பா. யாரும் பார்த்து என் பக்தனை பார்த்து சிரிக்க கூடாது. நான் விமுகனாக அந்த சமயத்துல இருக்க மாட்டேன். பசி, தாகம், ரோகம் இதனால அவன் விழுந்துடக்கூடாது. அதனால நான் இப்போ உனக்கு சேவை பண்ண வந்தேன்ப்பா. இன்னொன்னு, நீ சர்வஸ்வம் நான் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுட்டு
நீ என் ஊருக்கு வந்திருக்க, நீ என்னையே நம்பி இங்க வாழ்ந்துட்டு இருக்க, சதா சர்வகாலம் என்ன மட்டுமே தான் நினைச்சுட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது, நான் ரட்சகனா உனக்கு இருக்கும்போது, நீ வந்து இந்த மாதிரி சிரமப்படுறத என்னால பார்க்க முடியல. அதனாலதான் நான் இப்போ வந்தேன் அப்படின்னு சொல்றேன். சரி, இருக்கட்டும் பிரபு, நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் உங்களை. இன்னும் என்னுடைய கர்மால எத்தனை நாள் பாக்கி இருக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறேன். உடனே ஜெகநாதன் சொல்றான், இந்த பாரு, இதை பத்திலாம் என்கிட்ட எத்தனை நாள் என்ன அதெல்லாம் என்ன கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே திரும்பி மாதவதாஸ் சொல்றார், இல்ல நீ சொல்லிதான் ஆகணும். நீ எப்ப என்னோட இவ்வளவு சரளமா சகஜமா இப்படி நீ என்னோட இருக்கியோ, நீ எனக்கு சொல்லிதான் ஆகணும். சொல்லு, இன்னும் எத்தனை நாள் பாக்கி இருக்கு, என் பிராரப்தம்பா, என்னால முடியல சொல்லுப்பா அப்படின்னு காலில் விழறான், அழறான். உடனே ஜெகநாதன் சொல்றான், இன்னும் 15 நாள் பாக்கி இருக்குப்பா. அப்ப இந்த 15 நாள் நான் இப்படிதான் படணுமா அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே, இல்லப்பா எல்லாம் சரியாயிடுத்து, நீ கவலைப்படாத அப்படின்னு பேசிகிட்டே இருக்காவா 2 பேரும் மாத்தி மாத்தி. இதுக்குள்ளேயே அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வயிற்று வலி நின்னுது. அடுத்தது பேதி ஆறுது கொஞ்சம் கொஞ்சமா நின்னுது. அப்புறம் இந்த 15 நாளைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா தெம்பு வர ஆரம்பிச்சுது. கொஞ்சம் சரீர வியாதி சரியாயிடுத்து, அவனுக்கு பூரா சரியாயிடுத்து, அன்னைக்கே சரியாயிடுத்து. பேச பேச அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சரியாயி பழைய நிலைமைக்கு வந்துட்டான் இவன். ஜெகநாதன் சொல்றான், இந்த மீதி இருக்கிற 14 நாள் நீ இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உன்னுடைய கர்மாவை புசிச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன. நீ என்னுடைய கர்மாவை சாப்பிட்டுட்டியா, இது அது என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் மாதவதாஸ். அப்ப சொல்றான், உனக்கு தெரியுமா இந்த ஜெகநாதன் யாரு? இந்த ஜெகத்துக்கெல்லாத்தையும் பரிபாலனம் பண்ற நாதரா நான் தான் இருக்கேன். இந்த ஜெகத்துக்கு நாதரா இந்த கலியுகத்துல நான் தான் இருக்கேன், ஜெகநாதன் தான். என் கோயில் வந்து வருஷத்துக்கு 15 நாள் மூடி இருக்கும், தெரியுமா உனக்கு? ஆமா தெரியும். ஜெகநாதன் வந்து வருஷத்துல ஒரு நாள் தான் ஸ்நானம் பண்ணுவான். மீதி நாள் எல்லாமே பகவானுக்கு எதிர்க்க ஒரு கண்ணாடி வச்சிருப்பான். அந்த கண்ணாடிக்கு தான் வந்து அதுல வந்து இவருடைய பிம்பம் விழும். அந்த பிம்பத்துக்கு தான் ஸ்நானம் எல்லாம் நடக்கும். அதனால வருஷத்துல ஒரு நாள் தான் அவர் குளிப்பார். குளிச்சு அந்த குளிச்சு முடிச்ச உடனே அவருக்கு ஜுரம் வந்துடும். உடனே என்ன பண்ணுவா, கோயில் 15 நாள் மூடிடுவா. அதுக்கப்புறமா அங்கே வந்து பத்தை சாப்பாடு, அந்த குண்டிச்சாமந்திர் போயிடுவார். அப்புறம் அங்கே வந்து பத்தை சாப்பாடு, ஔஷதி இலை, கஷாயம் இதெல்லாம் தான் அவருக்கு ஆகாரமாக இருக்கும். இப்போ ஆனி பௌர்ணமி, அதுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் தரிசனம் கிடையாது. அப்புறம் இந்த பத்தியெல்லாம் முடிஞ்சாவிட்டு தான் ஆஷாட கிருஷ்ணபக்ஷ சுக்ல த்விதியா வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா ரத யாத்திரை ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஆனை பௌர்ணமி அந்த 15 நாள் கிடையாது கோயில். அதுக்கப்புறமா ரத யாத்திரை, அதுக்கப்புறமா 9 நாள் குண்டிச்சா வந்துட்டு போயிடுவார், அப்பவும் கோயில் கிடையாது. இப்படி பக்தர்களுக்காக நான் வந்து இந்த அவளுடைய நோயை வாங்கிட்டு அவளுக்காக இந்த கஷாயம் இதெல்லாத்தையும் நான் சாப்பிட்டுட்டு நான் என்ன ஸ்வஸ்தப்படுத்திக்கிறேன். அந்த 15 நாளும் பகவான் அந்த தால் பாத்து, பருப்பு சாதம் அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டான், எதுவுமே கிடையாது. வெறும் வெந்நீர், பத்தி சாப்பாடு, ஔஷதி, இந்த இலை கஷாயம் இதுதான் சாப்பிட்டுன்னு இருப்பான். அதுக்கு பக்தமா இல்ல அந்த நாராயணதாஸ் ஜீன்றவர் சொல்றார், பக்தன் கொடுக்கிற பூவையும் சந்தனத்தையும் மட்டும் பகவான் ஏத்துக்கிறது இல்ல, அவன் படுற கஷ்டத்தினால அவன் படுற ரோகத்தை அவன் சமர்ப்பிக்கும் போது அதையும் பகவான் ஸ்வயம் ஏத்துக்கிறான். அது இந்த ஜெகநாதன் தான் ஏத்துக்கிறான். இந்த 15 நாள் ஜனங்களுக்காக தான் இந்த ரோகத்தால் அவன் அவஸ்தப்படுறான், இல்லை அவனுக்கு இந்த அவஸ்தப்படணுன்ற இதுவே இல்லையே அப்படின்னு நாராயணதாஸ் சொல்றார். அப்போ பாபா கேட்குறார், சரி அப்போ நீங்க நீ வந்து எங்களுக்காக ரோகம் அனுபவிக்கலாமா? அதுக்கு உடனே பிரபு சொல்றார், ஆமா பக்தனுக்காக நான் அதை அனுபவிக்கிறதுல சுகம்தான் அடையிறேன்.
ஆனா பிராரப்தம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். அதனுடைய சேஷம் கொஞ்சோண்டு இருக்கும்போது அதை நான் அவனை சுஸ்தப்படுத்தி நான் அதை புசிச்சிருவேன் அப்படின்னு சொல்றேன். உடனே பாபா இவர் மாதவதாஸ் பாபா கேட்கிறார், சரியா எல்லாருக்கும் ஒரே மாதிரி விதிதானா அப்படின்னு கேட்கிறார். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவர் சொல்றார், ரூப கோஸ்வாமி தன்னுடைய கிரந்தத்துல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில எப்போ எந்த துக்கம் ஏற்பட்டாலும் அது அனர்த்தத்தினால வருதுதான். அனர்த்தம் இருக்குன்னா அப்போ அவன் துக்கத்தை அனுபவிக்கிறான். அப்ப அதுல எப்படி அதை நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, அது பகவானுடைய பிராப்தியினாலதான் அது நிவர்த்தி ஆகும். அதுக்கு அப்ப பகவான் பிராப்தி நம்மளுக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு 9 படிக்கட்டு இருக்குப்பா. அப்படியா, என்னது இது? அதை விவரிக்கிறார். இப்போ முதல் படிக்கட்டு என்ன அப்படின்னு கேட்டானா, இது ரொம்ப ரொம்ப இந்த சைத்தன்ய கௌடிய சம்பிரதாயத்துல இந்த இந்த இத பேஸ் பண்ணி தான் அவ எல்லாமே அவ பண்றது. அவ எந்த கஷ்டத்துக்கும் அவ சால்வேஷன் தேடுறது எல்லாமே இத ஒட்டி தான். எல்லாருக்கும் இந்த ஜெனரல் ரூல், காமன் ரூல் பிரதி ஜீவனுக்கும் அப்படின்னு சொல்றா அவ. இந்த முதல் படிக்கட்டு அப்படின்னு அவ சொல்றது ஸ்ரத்தா. ஸ்ரத்தா எதுகிட்ட? ஸ்ரத்தா குரு கிட்ட, ஸ்ரத்தா சத்சங்கத்துக்கிட்ட, ஸ்ரத்தா பகவான் கிட்ட, ஸ்ரத்தா கிரந்தம் ஏதாவது ஒரு கிரந்தத்து மேல, ஸ்ரத்தா பகவான் எந்த தேவனை ஆசிரிக்கிறோமோ அவனுடைய தாம் மேல, அவன் வசிக்கிற கஷேத்திரம் மேல, அப்புறம் சந்த். இந்த ஸ்ரத்த இந்த இதுல இருக்கணும். இதுல இருக்கா மாதிரி இருந்தா அப்போ அந்த ஸ்ரத்தையினாலேயே அந்த முதல் படிக்கட்டா தாண்டிடுவோம். அப்போ சத்சங்குன்னு ஒன்று சொல்றா இல்லையா, குருன்றவர் எப்படி கிடைப்பார் அப்படின்னு கேட்கிறார். சத்சங்குன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு 2வது படிக்கட்ட சத்சங்கமா சொல்லியிருக்கா. அது என்ன அப்படின்னா, அதுதான் சாது சங்கம். அது என்ன அப்படின்னா, சத்சங்கத்துக்கு போய் உட்கார்ந்து சத்சங்கத்தை கேட்டு 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 அனுபவிச்சு அந்த சாது சங்கத்துல ஒரு பிரியம் வரும். அந்த பிரியத்துக்கு அப்புறமா அதை யார் சொன்னாலோ, யார நம்மளுக்கு குருவா பகவான் ஏற்கனவே வரிச்சு வச்சிருக்கானோ, அப்போ நம்மளுக்கு ஒரு குரு கிட்ட, பர்டிகுலர் குரு கிட்ட நம்மளுக்கு ஒரு குரு புத்தி கிடைக்கும். குரு கிடைக்கிறதுன்றது பகவானுடைய இச்சை தான். அப்போ இந்த குரு புத்தி ஏற்பட்டு அவரை ஆசிரியிக்கிறான். ஆசிரியிச்ச உடனே அந்த குருவானவர் நாமத்தை உபதேசம் பண்றார். அந்த நாமத்தை அவன் பிரதி தினமும் அதை உச்சாடனம் பண்ண 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 அந்த குரு சொன்ன மார்க்கத்துல அவன் போக ஆரம்பிச்சிருவான். 3வது படிக்கட்டு பஜன் கிரியா அப்படின்னு சொல்ற. இந்த பஜன் கிரியான்றது என்ன அப்படின்னா, முதல்ல குரு தேவரை போய் ஆசிரியிக்கிறது. அந்த குரு என்ன பண்றார், பகவானோட சேர்றதுக்கு வழிய சொல்லித்தரார். பகவானோட சேர வழி ஒண்ணுதான். அது என்ன அப்படின்னா பஜன் செய்யறது தான். இதுதான் பஜன் கிரியா அப்படின்றது. அப்போ அந்த குருநாதர் தீட்சை எடுத்து வைக்கிறார். என்னன்னு சொல்றாருன்னா, இந்த என்னென்ன தேவையில்லாத கிரியைகள்லாம் பண்ணிட்டு இருக்கியோ அந்த சைத்தானை விட்டு ஒழிப்பா. நீ எதை படிக்கணும் அப்படின்னா, எதை நீ பஜனை பண்ணணும், எந்த நாமத்தை ஜபிக்கணுமோ, எந்த கிரந்தத்தை படிக்கணுமோ அதை அந்த குருநாதர் நம்மளுக்கு காட்சி கொடுப்பார். அப்போ அந்த பஜன் கிரியா மார்க்கிலேயே போயிட்டே இருக்கணும். அந்த பஜன் கிரியா மார்க்கத்துல இவன் போயிட்டே இருக்க 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 அந்த குரு கிட்ட தீட்சை வாங்கிட்டோம் இல்லையா, இந்த 10 ஜென்மம் ஆனாலும் அதே குருநாதர் தான் நமக்கு. இது இப்படியே தான் தொடரும். ஒருத்தனுக்கு 5 ஜென்மாலேயே நம்ம பகவான்கிட்ட போய் சேர்த்து விட்டுருவார் இந்த குருநாதர்.
அந்த ஜென்மத்திலேயே சேர்த்து விடுவார். 5 ஜென்மத்துல சேர்த்து விடுவார். அது அவனுடைய ராசியை பொறுத்தது, அவனுடைய ஸ்ரத்தையை பொறுத்தது. ஆனா 10 ஜென்மம் எடுத்தாலும் சரி, குரு கோவிந்தன் இடத்துல நம்மளை எடுத்துட்டு போய் சேர்த்துருவார். இதுல என்ன அப்படின்னா, ஏதாவது தப்பு செஞ்சோம் அப்படின்னா, ஸ்கூல்ல கூட மாணாக்கனா இருக்கிறவன் ஏதாவது தப்பு பண்ணா அப்படின்னா தண்டனை உண்டு. அதே மாதிரி இங்கேயும் தண்டனை உண்டு. ஆனா ஸ்கூல்ல என்ன பண்ணுவா, பேரை எடுத்துட்டு இந்தாங்க உங்க பையனை ஸ்கூல் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு அந்த ஷீட்டை கொடுத்து அனுப்பிச்சிருவா ஆத்துக்கு. ஆனா இதுல அது கிடையாது. ஏதோ சொல்ப தண்டனை கொடுப்பாளே கண்டு, ஆனா பேரை மட்டும் எடுக்க மாட்டா. அப்படின்னா என்ன அப்படின்னா, குரு சரணாகதி ஒரு தடவை பண்ணியாச்சு, அவன் அந்த ஜபத்தை பிடிச்சுட்டான். அதனால என்ன லாபம் அப்படின்னா, இப்போ சாதாரண மனுஷன் செத்து போனான்னா அவனுக்கு திரும்பியும் எந்த யோனில வேணா அவன் போய் பிறக்கலாம். 72,000 யோனில அவன் எதுல வேணா போய் பிறக்கலாம். ஆனா இந்த தீட்சை வாங்கிண்டா மட்டும், இந்த மார்க்கத்துக்கு வந்துட்டா, பஜன் கிரியா மார்க்கத்துல இருந்துட்டோம் அப்படின்னா திரும்பவும் மனுஷ ஜென்மம் தான் எடுக்கணும். திரும்பியும் இந்த சைக்கிள்ல போய் சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதுதான் ஒரு பெரிய லாபம். ஒரு குருநாதர் ஒரு ஜென்மத்திலேயே நம்மளுக்கு கிடைக்கிறது, அதுதான் ஒரு பெரிய மகா லாபம். அதனால குருவே கதின்னு நம்ம இருக்கணும். அப்போ அர்ஜுனன் கேட்குறான், நம்மளுக்கு இருக்கிற சந்தேகத்தை அர்ஜுனன் கேட்குறான் கிருஷ்ணர்கிட்ட. சரி, அப்படி மறுஜென்மா எடுக்கிறேன்னு வச்சுக்கோ கிருஷ்ணா, நான் முதல்லேருந்து திரும்பி என்னுடைய சாதகத்தை ஆரம்பிக்கணுமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு கிருஷ்ணன் சொல்றான், இப்ப எங்க முடிஞ்சதோ அதுக்கு அடுத்த இடத்துலேருந்து தான்ப்பா தொடரும் அடுத்த ஜென்மத்துல. எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ஒரு இடத்த அடையிறதுக்கு 100 மைல் நடக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்ப 15 மைல் தான் அவன் நடந்திருக்கான். அதுக்குள்ள அவனுக்கு அந்த ஜென்மா முடிஞ்சிடுத்துன்னா, அடுத்த ஜென்மால அவன் மீதி இருக்கிற 100ல -15 85 மைல் நடந்தா போதும். திரும்பியும் 1லேருந்து ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் குருவை ஆசிரியக்கிறதுனால கிடைக்கிற நன்மைப்பா. சாதனைகள் நம்ம எப்ப பண்றோமோ பஜன் கிரியால, அந்த சாதனைகள் என்னைக்கும் வீண் போகாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன அழகா அதுக்கு உதாரணம் கொடுத்து எப்படி சொல்றார் பார்த்தா அர்ஜுனன் கிட்ட. இப்ப பஜன் கிரியா முடிஞ்சிடுது. அதுக்கப்புறமா அனர்த்த நிவிர்த்தி. அனர்த்த நிவிர்த்தினா இந்த நம்ம பண்ண அந்த பாபங்கள் எல்லாம், இந்த பிராரப்தங்கள் எல்லாம் முடிஞ்சிருது. அப்ப குரு கிருப்பையினால தீவிர கதியில சதா நாம ஜபம் தான், சதா பஜனை தான், சதா பகவத் தியானம் தான் அப்படின்னு அந்த தீவிர கதிக்கு ஏதோ ஒரு ஜென்மால அந்த ஜீவன் பக்குவம் ஆயிடும் இல்லையா. அப்ப தீவிர கதியில குருவோடு சேர்ந்து போகும்போது அவன் கோவிந்தனை அடைஞ்சிருவான். அடைஞ்சாச்சு அப்படின்னா அவனுக்கு அந்த அனர்த்த நிவர்த்தி ஆயிடும். ஆனா இந்த அனர்த்த நிவர்த்தின்றது 3 வகைப்படும் அப்படின்னு சொல்ற. அது என்ன அப்படின்னா, துஷ்கிருதி ஜாத் அனர்த்து அது ஒண்ணு, இன்னொன்னு சுக்ருதி ஜாத் அனர்த்து 2வது, 3வது பக்தி ஜாத் அனர்த்து. 3 விதம். என்ன அப்படின்னா, இந்த எல்லாத்துக்குமே அனர்த்த நிவர்த்தி அடையணும் அப்படின்னா 3 விஷயத்த பிடிச்சுக்கணும். ஒன்று பஜன் கிரியா, அது சொன்ன மாதிரி ஜபம் பண்றது, அந்த சாதனைகள் என்ன குருநாதர் சொல்லி கொடுத்தாரோ அதை தொடர்ந்து செஞ்சுன்னு வருது, சரியா, அது பஜன். அப்புறம் சமர்ப்பண புத்தி, எல்லாமே குருநாதர் தான், எல்லாமே கோவிந்தன் தான், அப்படியே சமர்ப்பணம் பண்ணிடுறது. 3வது சரணாகதி, பஜனும் பண்ணிட்டு சமர்ப்பணமும் பண்ணிட்டு சரணாகதியும் அடைஞ்சிட்டான் அப்படின்னா இந்த 3 பண்ணாலே அவனுடைய அனர்த்தங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொல்ற. இந்த துஷ்கிருதி ஜாத் இது ஜெனரல் ரூல். அதுக்கு அடுத்தது துஷ்கிருதி ஜாத் அனர்த்தனா என்ன அப்படின்னா, அது பூர்வ ஜென்ம பாப பலன். பூர்வ ஜென்மத்து பாப பலன் இருக்குன்னா அது எப்படி இந்த ஜென்மத்தில் தெரியும்னா, துக்கம் சம்பவிக்கும். எப்போ ஒரு மனுஷனுக்கு எதனாலேயாவது ஒரு துக்கம், அப்ப அந்த துக்கத்துக்கு காரணம் போன ஜென்ம பாபம். அதான் துஷ்கிருத்திய அனர்த்து. என்ன அப்படின்னா,
இந்த துஷ்கிருத்தி அனர்த்து இருந்தது, அதுக்கு நான் எப்படி அதை நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னா, குருதேவன் இருக்கார், பகவான் இருக்கான், அவ நம்மளை காப்பாத்துவா. நம்ம பஜனை, சமர்ப்பணம், சரணாகதி, இது மூணுத்தையும் அவ்வளோதான். குருதேவனை மறக்கக்கூடாது. அந்த ஆசிரியத்தை இன்னைக்கு ஒருத்தர், நாளைக்கு ஒருத்தர், நாளானைக்கு ஒருத்தர் அப்படி மாற்றவே கூடாது. அந்த குருதேவனை ஆசிரியிச்சு அதையே நம்பி இருந்துட்டோம் அப்படின்னா, இந்த குருதேவனும் இந்த கோவிந்தனும் தான், இந்த இவா 2 பேரும் சேர்ந்து நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாப கர்மத்தை ஒழிச்சு நம்மளுக்கு சுகிருத்தத்தை கொடுத்துருவா. சரியா? இப்போ இன்னொன்னும் சொல்றார் பகவான், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு குருநாதரே கிடைக்கல, அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இல்ல கண்டிப்பா குருநாதனை பகவான் அனுப்பிச்சே ஆவான். ஜீவன் அந்த பக்குவம் பட்டு 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 கஷ்டத்தினால அவன் பக்குவம் பட்டு பட்டு வர 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 அவனுக்கு சரியான குருவை ஏற்படுத்தி கொடுப்பான் பகவானே. அதுதான் பகவானுடைய பிரதம கிருபா. அதுக்கு சரி, இந்தெல்லாம் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஹிருதயத்துல இந்த பஜன் கிரியா பண்ண 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 என்ன ஆகும்னா, ஒரு விரகம் ஏற்படும். பகவானே, நான் உன்னை இன்னைக்கு எப்போ பார்ப்பேன்? உண்மையான நண்பன் நீதானே எனக்கு, உண்மையான சுவாமி நீதானே எனக்கு, உண்மையான கணவன் நீதானே எனக்கு, உண்மையான குழந்தைகள் நீதானே எனக்கு, எல்லாம் உண்மைக்கு சத்தியம், எல்லா சத்தியத்துக்கும் சத்தியம் நீதானே. அதனால நான் உன்னை எப்ப பார்ப்பேன், நீ எப்ப எனக்கு கிடைப்ப, எனக்கு எப்ப இதுலேருந்து எல்லாம் விமோச்சனம் உண்டாகும் அப்படின்னு அந்த விரகாக்னி பகவானுக்கும் பக்தனுக்கும் அப்படியே வளர 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 வளர, அப்புறம் அந்த விரகத்திலேயே அவன் தன்னையே மறந்துடுவான். சதா ஹா கிருஷ்ணா, ஆ ராதே, ஹா குருநாதா அப்படின்னு கதற ஆரம்பிப்பான். அப்போ என்ன ஆகும்னா, கண்லேருந்து தார 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 தாரைய தண்ணி விழும், உடம்பு உஷ்ணமாயிடும். அந்த விரகத்தினாலேயே அந்த விரகாக்னியில அவன் அப்படியே அந்த அக்னியில என்ன ஆகும், அவனுடைய மனம் உருகி அந்த கண்லேருந்து ஜாரதாரையா தண்ணி அவன் படுற பாட்டுல என்ன ஆயிடும்னா, அவனுடைய பிராரப்தம் அவனை விட்டு விலகிய தள்ளி போய் நின்றுடும், அவனை விட்டு ஓடி போயிடும். அப்ப என்ன மாதிரி விரகம் இருக்கணும்னு பகவானை கேட்கிறார். ஒரு கோபி என்ன விரகம் இருக்கும், பகவானை அடையணும்னு ஒரு கோபி என்ன மாதிரி விரகம் வச்சுட்டு இருந்தார், அந்த விரகம் வரணும். அந்த ஸ்டேஜ், அந்த கோபிகையினுடைய ஸ்டேஜ் வரணும். ஆனாதா, ஆரமானாதா, பாசிங் அப்படின்னு கதறா இல்லையா, அந்த விரகத்தினுடைய கடைசி எல்லைக்கு ஐயோ எனக்கு எதுவுமே வேண்டாம் பகவானே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரகம் அப்படி முத்தி வரும்போது, அப்போ அந்த பிராரப்தம் பூரா அப்படியே கரைஞ்சிரும் அந்த கண்ணீர்ல. அந்த 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 பிராரப்தம் கரைஞ்சு அது முடிஞ்சிருக்கும், நடந்து முடிஞ்சிருக்கும். ஆனா அதனுடைய பர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியாது. அது பகவானுக்கு தான் அந்த பர்சன்டேஜ் என்னன்றது தெரியும். அப்போ இதெல்லாம் இந்த மனோரதம் நிறைவேறணும்னா அதுக்கு குருநாதரே கதி, குரு ஏவ கதி. அப்புறம் அந்த ஹரிநாமம், அந்த நாமத்தினாலேயே அந்த ராதாகிருஷ்ண யுகலத்துடைய பாதம் நம்மளுக்கு பக்கத்துல வரும். இந்த மாதவதாசுக்கு எப்படி பகவான் நேர்ல நின்று பேசி அவனுக்கு அனுகிரகம் பண்ணானோ அப்படி பிரதி ஜீவனுக்கும் பண்ணுவான். அதுதான் இந்த பக்த சரித்திரங்கள். நம்ம ஒன்னொன்னா சிரவணம் பண்ணிட்டு வருவோமே, பகவான் அப்புறம் அவனோட பேச ஆரம்பிச்சிருவான். இது சத்தியமா 500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற உண்மை சம்பவ சரித்திரமும் கேட்டிருக்கோம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதும் கேட்டிருக்கோம், 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதும் கேட்டிருக்கோம், 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதும் கேட்டிருக்கோம். இன்னைக்கும் பூரி ஜெகநாதத்துக்கும் பிருந்தாவனத்துக்கும் போனா இன்றைய தினம் வரைக்கும் பக்தாளுக்கு அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான், கிருபாவர்ஷம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி அவளை சேர்த்துட்டு நித்திய கட்னா அப்படின்னு சொல்றாளே, அது நடந்துட்டு தான் இருக்கு, அது நடந்துட்டு தான் இருக்கு. அதுதான் பகவானுக்கும் பக்தனுக்கும் இருக்கிற சம்பந்தம். இன்னொருத்தன் கேட்குறான், ராத்திரி பகலுமா நான் மாலா ஜபம் பண்ணிட்டே தானே இருக்கேன், அதனாலேயே தான் கஷ்டம் அப்படின்னு சொல்றாளே,
அப்புறம் இந்த விக்கிரகம் வச்சுருக்கா, அந்த விக்கிரகம் வச்சுருக்கா, அதனால கஷ்டம் அப்படின்லாம் சொல்றாளே அப்படின்னா, கர்ம மார்க்கமே தனிப்பா. பகவான் சொல்றார், கர்ம மார்க்கமே தனிப்பா, பக்தி மார்க்கமே தனிப்பா. அதனால அபராதங்களுக்கு எதுவும் நம்ம ஆழ்படாம குருநாதர் காட்டின வழியில நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா சரீர கஷ்டம் எப்படி போகும், தன கஷ்டம் எப்படி ஆகும் போகும், எதுவுமே தெரியாது. எல்லாம் தானா ஒரு நாள் நிவர்த்தி ஆயிடும்பா. அதனால இந்த ஜென்மா இல்லை, இத்தனை ஜென்மா எடுத்தாலும் ஒரு ஜென்மால கண்டிப்பா குருநாதரை அண்டி ஜபம் எடுத்துட்டு அந்த ஜபத்தை பண்ணி அந்த பஜனையில இருக்கிறவன் மட்டுமே பகவானுடைய அந்த அனர்த்த நிவர்த்தியாகி அவனோட சேர முடியும். அதனால நம்பிக்கை வைப்பா. பக்தனுடைய வாழ்க்கையில நம்பிக்கை முக்கியம், நம்பிக்கையை செய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துஷ்கிருத்தி அனர்த்த சொல்லி முடிக்கிறார் ரூப கோஸ்வாமி. அடுத்தது துஷ்கிருத்தி அனர்த்தம் முடிச்சிட்டார். அடுத்தது சுகிருத்தி ஜாத் அனர்த்தம் இருக்கு இல்லையா, அதை பத்தி சொல்றார். அப்படின்னா அது என்ன அப்படின்னா, பிறந்ததுலேருந்தே அந்த ஜீவன் குடும்பம் அனுகூலமா இருக்கும், அம்மா அப்பா அனுகூலமா இருப்பார், அப்புறம் அனுகூலமான மனைவி, அனுகூலமான கணவன், அப்புறம் அனுகூலமான குழந்தைகள், எதுல பார்த்தாலுமே அனுகூலம் தான். உத்தியோகமா அனுகூலம், அப்புறமா பணங்காசா அனுகூலம், வியாபாரமா அனுகூலம், சம்பத்தா அளவுக்கு கடந்து, அப்படி எதுல பார்த்தாலுமே அனுகூலம் தான். எதுலேயுமே அவளுக்கு மனசு சோர்ந்து போறதுன்றது எதுவுமே இருக்காது. இது என்ன அப்படின்னு கேட்டா, இது சுக்ருதி ஜாத் அனர்த்து. இப்போ இந்த மாயையினால என்ன ஆயிடும், எல்லாம் நிரம்பி வெளியேற மாயையினால அவன் குருடா போயிடுவான். என்ன கண் குருடால குருடா வாழ்க்கையில குருடாயிடுவான். என்ன அப்படின்னா, எல்லாம் தான் நம்ம கிட்ட இருக்கே, அப்புறம் என்ன, ஏதோ கோயிலுக்கு போனோம், நமஸ்காரம் வச்சோம், வந்தோம், விளக்கேற்றணும், அவ்வளவுதான், போதும், இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் தான் பகவானும் வாரி கொடுத்துருக்கானே அப்படின்னா, புண்ணியம் கூட அனர்த்தத்தை விலைக்கு வைக்குமா அப்படின்னு கேட்கிறான் அர்ஜுனன். அதுக்கு பகவான் சொல்றான், ஏன்னா அந்த ஆசக்தி என் மேல இல்ல, எல்லாம் இருக்குன்ற அந்த கர்வமும் எல்லாம் இருக்குன்ற அந்த ஆசக்தி பகவான் மேல இல்லாம குடும்பத்து மேல அவனுக்கு இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, புண்ணியம் ஷீனான உடனே கீழே விழ வேண்டியதுதான். அது வரைக்கும் அந்த புண்ணியத்துல அனுபவிச்சுட்டு வரலாம். எப்படி தேவேந்திரன் எல்லாம் முடிஞ்ச உடனே அவன் கீழே வந்துட்டு வேற தேவேந்திரன் வந்துடுறான் இல்லையா, வேற இந்திரன் வந்துடுவான் இல்லையா, இந்திர பட்டத்துக்கு புண்ணியெல்லாம் ஷீனான உடனே. அந்த மாதிரி சுக்ருதி ஜாத் அனர்த்துல என்ன அப்படின்னா, ஆசக்தி பகவான் மேல இல்லாம எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அப்படியே அவன் வயசாயிடும், அப்படியே அவன் கிளம்பிடுவான். இந்த ஜென்மத்துல எல்லா புண்ணியமும் முடிஞ்சிட்டு அடுத்த ஜென்மத்திலேருந்து அவன் பிறப்பான். புண்ணியம் ஷீனானதுனால திரும்பி பிறவி, திரும்பி அதுல எப்போ அவன் எல்லாம் இந்த 4 படிக்கட்டையும் அவன் தாண்டி வரானோ அப்பதான் அவனுக்கு அதுக்கு தான் சொல்றார், இவர் சொல்றார், கதை சொல்றார், பகவானுடைய பெரிய கிருப்பை என்னன்னு நம்ம நினைச்சுக்கணும்னா, எல்லாமே சர்வ சம்பத்துக்குள்ளும் சர்வ விதத்திலையும் இருந்துண்டா அது பகவானுடைய கிருப்பையே இல்லை. பகவானுடைய கிருப்பன்றது மத்திய வர்க்கத்துல இருக்கிறவன் என்ன பண்ணுவான், கோவிந்தன் கிட்ட போய், அப்பா எனக்கு அது நடக்கணும்ப்பா, இது நடக்கணும்ப்பா, ஏதோ ஆர்த்தி பக்தியாவது அவன் பண்ணுவான் இல்லையா. அப்புறம் அந்த ஆர்த்தி பக்தியே நாளடைவில் பகவான் அவனுடைய வழிக்கு கொண்டு வந்துருவான், குருநாதர் எடுத்துன்னு வந்துடுவார். அந்த கோவிந்தனுடைய பிரேமையை எப்படி அடைகிறதுன்றத அந்த குருநாதர் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதனால மத்திய வர்க்கத்துல பிறக்கிறது தான்ப்பா பெரிய கிருப்பை. ரொம்ப அழகா சொல்றாரு இந்த சுக்ருத்து ஜாத் அனர்த்த. அடுத்தது பக்தி ஜாத் அனர்த்த, 3வது. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஜாஸ்தி ஜென்மமா பக்தி பண்ணி 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 மகா புருஷர்களை அவதாரம் பண்றது. இவாளுக்கு எப்படி அனர்த்து வரும் அப்படின்னா, அவளை எல்லாரும் கும்பலா கூடின்றுவா. அவர் சத்சங்கம் நடத்துவார், அவர் வேற மகாபுருஷர், அவர் சொன்னா எல்லாம் நடக்கிறது அப்படின்ன உடனே நிறைய ஜனங்கள் அவளுடைய கஷ்டங்களை எடுத்துன்னு வருவா.
அவருக்கு பூஜை பண்றதுக்கு விடமாட்டா, அவரை ஜபம் பண்றதுக்கு விடமாட்டா, அவரை சங்கம் செய்யறதுக்கு விடமாட்டா, அவரை தியானம் பண்றதுக்கு விடமாட்டா, அவரை எதுக்குமே விடமாட்டா. அவளுடைய கஷ்டங்களை வந்து 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 சொல்லி சொல்லி இதுக்கு நிவர்த்தி கேட்பா. அப்ப பூஜை பண்றதுக்கு நேரம் இருக்காது, அவளுக்கு எதுக்குமே நேரம் கொடுக்க மாட்டா. அப்படி அவ வந்து இருப்பா. இதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஆனா அவளை வந்து அப்பேற்பட்ட கஷ்டப்படுறவாளுக்கு பகவான் மகாபுருஷர்களா இவளை அனுப்பிச்சிருக்கிறது அவளுடைய கஷ்டத்துக்கு இவ விடிவு சொல்லணும்ன்றதுதான். இந்த ஜபம் பண்ணுப்பா, அதை பண்ணுப்பா, இதை பண்ணுப்பான்னு அவனை அப்படியே வழியை மாத்தி கொடுக்கறதுக்கு தான். ஆனா நேரம் பூரா இதுலயே போயிடுத்து அப்படின்னா அது பக்தி ஜாத் அனர்த்து. அதுக்கு அவன் என்ன பண்ணணும்ன்றதுக்கு அதுக்கும் பகவான் சொல்றான், சரீரம் எங்க வேணா இருக்கலாம், ஆனா மனம் வந்து சதா என் காலண்டையே வண்டு எப்படி அந்த மதுவை சுத்தி சுத்தி வருதோ, பூல இருக்கிற மகரந்தத்தை எடுக்கிறதுக்கு அந்த வண்டு எப்படி எப்படி சுத்தி சுத்தி வருதோ மாதிரி என்னுடைய காலையே தான் அவளுடைய மனசு. என்னுடைய சரீரம் எங்க வேணா இருக்கலாம், ஆனா மனசு சதா என்னுடைய சரணத்துல இருக்கணும். இது பண்ணானா அவளுக்கு இதுதான் நிவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு, இது சந்துக்களுடைய இந்த பெரிய லெவல்ல இருக்கிறவளுடைய பக்தி. ஆக இந்த அனர்த்துன்றது அனர்த்து நிவர்த்தி ஆகணும். அந்த அனர்த்து வந்து அனர்த்தே 3 விதம் படும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் சொல்றார். இந்த 4 படிதான் கஷ்டப்பட்டு ஏறணும் ஒரு ஜீவன். அது 5ஆவதுலேருந்து கோவிந்தன் நம்மளை பிடிச்சுருவான். 8 படி ஏறணும், ஆனா 4 படியில ரொம்ப கவனமா சாவதானமா இருக்கணும். சரி, இந்த 4 படி ஏறத்துக்குள்ளேயே வயசாயிடுத்து, இல்ல 4 படி ஏறத்துக்குள்ளேயே இந்த ஜென்மம் முடிஞ்சு போயிடுத்து அப்படின்னா என்ன பண்ணுவா அந்த ஜீவன் அப்படின்னா, அதனால ஒண்ணும் இல்லப்பா, அடுத்த ஜென்மால இது அப்படியே தொடரும். அதுக்கு என்ன அப்படின்னா, குரு கிடைச்ச உடனே குரு சரணாகதி பண்ணி வச்சிருக்கோமே, அதுதான் நம்மளுக்கு ஜென்ம ஜென்மத்துக்கும் தொடரும். வெறும் இனிப்பு மட்டும்தான் வாழ்க்கையா? இல்லையே. சுகர் அதிகமா எடுத்துனா பார்க்கா ஜூஸும் குடிச்சுதானே ஆகணும். அதனால கோவிந்தன் கிட்ட நம்ம போய் மனசை வச்சுட்டோம் அப்படின்னா இந்த கஷ்டம்லாம் அப்படியே சின்னதா போயிடும், தானாவே போயிடும். 5ஆவது படிக்கட்ட நிஷ்டான்னு சொல்ற. எதை எடுத்துட்டு இருக்கோமோ அதுல நிஷ்டா, குரு நிஷ்டா, இல்ல நாம நிஷ்டா, இல்ல தாம் நிஷ்டா, இந்த மாதிரி எதுலயோ ஒண்ணுத்துல நிஷ்டா இருக்கணும். கிரந்த நிஷ்டா, நான் தினமும் பாகவதம் படிக்காம இருக்க மாட்டேன், தினம் ராமாயணம் படிக்காம இருக்க மாட்டேன், தினம் சஹஸ்ரநாமம் சொல்லாம இருக்க மாட்டேன், அது மாதிரி எதுலயும் ஒண்ணுத்துல நிஷ்டா. அப்புறம் ஆசக்தி. ஆசக்தி பகவான் மேல, சாதாரண ஜீவனுக்கு குடும்பம் மேல, போகத்துக்கு மேல. ஆனா இது வந்து ஆசக்தி பகவான் பேர்ல, குருநாதர் பேர்ல. அப்புறம் 7ஆவது வந்து பாவம் நிறைஞ்சிரும். அப்புறம் 8ஆவது வந்து ருச்சி, இதுதான் அப்படின்னு கன்ஃபார்மா அந்த இது வந்துடும். கடைசியில அந்த பாவத்தினால ருச்சி ஏற்பட்டு 8ஆவது அவன் வந்து பிரேம, பகவானுடைய பிரேமையை அடைஞ்சிருவான். இதுதான் ஒரு சைக்கிள். எப்படியானாலும் இந்த ஜீவன் இங்க போய் இப்படிதான் முடிக்க முடியும். இதுதான் அவர் வந்து ரூப சனாதன கோஸ்வாமி திரும்ப 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 ரூப கோஸ்வாமி தன்னுடைய கிரந்தத்துல வலியுறுத்துறார். அப்போ அந்த பகவான் கிட்ட நம்ம கடைசியில அவன் கிட்ட இந்த சரணாகதி பண்றோம் இல்லையா, அப்ப பகவான் கிட்ட சொல்லணும், அப்பா நான் வந்து என்னுடைய கஷ்டம் பிராரப்தத்தினால ஏற்பட்ட துக்கம், அதனால நான் படுற அவஸ்தை, எனக்கு நம்பிக்கையும் குறையக்கூடாது உன்மேல அதுக்கு பதிலா பிரீத்தி வளரணும். என்னால எதுவுமே பண்ண முடியாது, என்னால எதுவுமே நடத்த முடியாது, எனக்கு அப்பேற்பட்ட சாமர்த்தியமும் இல்லை, எனக்கு அதுக்கான யோக்கியதையும் இல்லை, எனக்கு சாதனா சொல்லி கொடுத்தாலும் செய்யவும் தெரியல, ஒண்ணுமே செய்ய முடியலப்பா, எதுக்குமே நான் லாயக்கத்தவனா ஆயிட்டேனே. ஆனா எனக்கு ஒன்னே உனக்குலதான்ப்பா நம்பிக்கை இருக்கு, கருணாமயியான உன்னுடைய கிருப்பாயில மட்டும்தான்ப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் அதுக்காக இப்ப வந்து உங்களை என்னுடைய துக்கத்தை மாத்திருங்கோ, என்னுடைய பிராரப்தத்தை ஒழிச்சிருங்கோ இப்படிலாம் கேட்டு நான் அப்படின்னா சொல்ல வரல. நீதான் சொல்லிட்டியேப்பா, மாதவதாஸ் கடைசியில முடிக்கிறார், நீதான் சொல்லிட்டியேப்பா சேஷ கர்மத்தை அனுபவிச்சுதான் ஆகணும், எத்தனை ஜென்மா எடுத்தாலும் அது ஓயாதுன்னு சொல்லிட்டியேப்பா,
எந்த கிரக உபாசனையினாலேயோ, எந்த வேற உபாசனைகளினாலேயோ, இல்ல எந்த பிராயஷ்சித்தத்தினாலேயோ, இல்ல எந்த ஔஷதத்தினாலேயோ, இல்ல எந்த ஜோதிஷ மார்க்கத்துல சொல்லக்கூடிய விதிகளினாலேயோ கர்மாவை மட்டும் ஒழிக்கவே முடியாதுப்பா. அப்ப எப்படி போகும் கஷ்டம் அப்படின்னா, கருணையை நம்பி வாழ்ந்தா போதும்பா, தானாவே ரிலீஃப் வந்துடும்பா. ஆனா பிராரப்தம் ஒழியாது. அவனுடைய விரகத்தை நினைச்சு 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 அழுது அவனுக்காகவே வாழ்ந்து அவனுக்காகவே கண்ணீர் விட்டால் அப்போ அந்த பிராரப்தம் தானா ஒழிஞ்சு போயிடும்பா. ஜோதிஷம்ன்றது ஒரு விஞ்ஞானம் தானே. ஆனா இந்த இந்த பகவானுடைய விதிகளுக்கு அது அது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்றார் அவர். ராதா கோவிந்த் இன்னும் அசமர்த்தன் கிடையாதே. அதனால அவனுடைய நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிட்டு அவனுடைய கிருப்பைய யாசிச்சு தீனனா போய் மனசளவுல எதுக்குமே யோகியதை இல்லாதவனா இருக்கேன் அப்படின்றத பூரணமா ஒத்துண்டு அப்போ பிருந்தாவனத்துல போய் பார்த்தா சந்துக்கள் குவிஞ்சு கிடக்காளே. ஒரு கோமணத்தை கட்டிண்டு ஒரு 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 மண் குவளையை எடுத்துட்டு அவ நடந்து போவா வேக வேகமா, கூன் போட்டுண்டு. வயசு இருக்கும் 85-90 வயசு இருக்கும். அவளுடைய வைராக்கியம் தான் அவளை நடத்துறது. சாப்பிட்றது ஒரு ரோட்டி தான், இத்தனோண்டு சாவல் தான். ஆனா அவளுடைய வைராக்கியம் அது அவளை அப்படி நடத்துறது. ஆனா அந்த நிலையை எழுதுறதுக்கு அவ எத்தனை சாதனைகள் எத்தனை பண்ணியிருப்பா. அதனால உன்னுடைய கிருப்பை எனக்கு வேணும். நான் எதுலேயும் சமர்த்தன் இல்லை. உன்னுடைய லாலனையினாலதான் இந்த ஜீவனுக்கு ஒரு 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 ஆறுதல் கிடைக்கும். அதனால சரணாகதி பண்ணிட்டேன்ப்பா. இதையே நீ பெருசா எடுத்துண்டு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணுப்பா. மாதவதாசுக்கும் பிராரப்தம் இருந்ததே. பக்தனா இருந்தாலும் சதா சர்வ காலம் கோயில்ல இருந்தாலும் பகவானுடைய கிருப்பை கிடைச்சு அவருக்கு என்ன ராஜா வரைக்கும் சன்மானம் கிடைச்சாலும் போக வாழ்க்கையே அவருக்கு ராஜா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாலும் ஆனா அவர் அதெல்லாம் அனுபவிக்கல, ஏத்துக்கல, அது வேற விஷயம். அது மகானுடைய வழி அது. ஆனா அவருக்கும் பிராரப்தம் இருந்திருக்கே. ஆனா என்னன்னா ஜெகநாதன் பக்கத்துல நின்னுண்டு அவரை காப்பாற்றிட்டான். அதுக்கப்புறம் அவர் பல காலம் வாழ்ந்தார். அதனால சாதகனுடைய ஜீவன் அப்படின்றதுனால அவனுக்கு பிராரப்தம் இல்லைன்றது இல்லை. பிராரப்தம் எந்த நேரத்துல வேணாலும் வரும் அது. ஆனா க்ஷணத்துக்கு க்ஷணம் குருவும் கோவிந்தனும் ரெண்டு பக்கமும் நின்னுண்டு அந்த ஜீவனை காப்பாத்துவான்றது மட்டும் பகவான் நான் கூட இருந்து நான் முடிப்பேன்பா, நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு மாதவதாசுக்கும் பகவானுக்கும் ஏற்பட்ட அந்த கர்மபந்த விசாரம் முடியறது. இதுக்கப்புறமா பகவான் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டான். இவரும் உடம்பு சரியா போயிடுத்து. அதுக்கப்புறம் ஒரு 10-15 நாள் கழிச்சு இவருக்கு நன்னா ஸ்வஸ்தாகி இவருக்கா இந்த உடம்பு வந்ததுன்ற மாதிரி இவர் சரியாயிட்டார். அதுக்கப்புறமா இவர் இப்போ இனிமே கோயில்லேருந்து வர அந்த பிரசாதம் வருது இல்லையா, இனிமே அதை சாப்பிட வேண்டாம், நம்ம அதை தான் அளவுக்கு அதிகமாக பகவான் பிரசாதத்தை உல்லங்கனம் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்டு 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 இப்படி நம்ம பெரிய உடம்ப வரவழைச்சுட்டோம். நம்ம மட்டுமே சாப்பிடணுமா நம்மளுக்கு கிடைச்ச பிரசாதத்தை? நம்ம இனிமே அதை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிடலான்னு அதில் இருக்கிற துளசி தளத்தை மட்டும் எடுத்து சாப்பிடுவார். அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை கொஞ்சம் எடுத்து வாயில போட்டுண்டு எல்லாருக்கும் அதை கொடுத்துருவார். அதுக்கப்புறம் இவர் வீடு வீடா போய் இப்ப பிட்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டார். மாதவதாஸ் ஒரு வீட்டு வாசல்ல போய் நிற்பார். ஜெய் ஜெகதீஷ் அப்படிம்பார். அப்படின்னா மாதவதாஸ் வந்திருக்காரு. அந்த கிராமத்துல இருக்கிறவளுக்கு தான் தெரியும். உடனே பிட்சை கேட்பார். எல்லாரும் அவாவா ஏதோ எடுத்துன்னு கொடுப்பா. அந்த அந்த தெருவுலேயே ஒரு வயசான கிழவி புத்தி, ரொம்ப பணக்காரியானா ஒரு கிழவி புத்தி இருக்கா. அவ வீட்டுல வாசல்ல போய் நின்ன உடனே இங்க இருக்கிறவெல்லாம் சொல்வா, ஐயோ நீங்க எவ்வளவு பெரிய மகானு,
நாங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். எதுக்கு பிக்ஷை இடணும் அப்படின்னா, இந்த சரியான சத்பாத்திரத்துக்கு சந்துக்களுக்கு பிக்ஷை வைக்கும்போது அவ சாப்பிட்ற ஒரு கவலத்திலையும் இவனுடைய பிராரப்த பாவம் ஒழியறது. இது இவர் சொல்றார் அப்படி. அப்போ அவ கொண்டு வந்து கொடுப்பா இல்லையா, அவெல்லாம் ரெண்டு ரெண்டு ரோட்டி, அவருக்கு 2 ரோட்டியே பெருசு, அதுக்கு மேல அவர் சாப்பிட மாட்டார். ஆனா இந்த பிக்ஷை எடுத்து அவ போட்ட உடனே அதுல அவளுடைய பாவங்கள்லாம் தொலையறது அவளுக்கு. இவருக்கு வந்து ஜீவனுக்கு இருக்கிற மமதா அகந்த எல்லாமே தொலையும் இல்லையா, பிக்ஷை எடுக்கும்போது அகங்காரம் இதெல்லாம் இருக்கேன், அதெல்லாம் தொலையும் இல்லையா. அது 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 அந்த மாதிரி வச்சிருக்கா. அப்போ அந்த கிழவி வீட்டுக்கு போன உடனே இந்த மீதிக்காரெல்லாம் சொல்லுவா, நாங்கள் கொடுக்குறதே அதிகம் உங்களுக்கு, நீங்கள் ஏன் அங்கே போய் அவகிட்ட போய் பிக்ஷை எடுக்கிறேள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் 4 பேர் வீட்டில் 10 ரொட்டி கொடுத்துருக்கேன், 10 ரொட்டியுமா நான் சாப்பிட போகிறேன்? இல்லை, எத்தனையோ 4 கால் ஜந்துக்கள் 2 கால் ஜந்துக்கள் அவாவா அன்ன ஆகாரம் இல்லாமல் அலையும் போது நான் அவளுக்கெல்லாம் போட்டுட்டு தான் நான் எனக்குன்னு சொல்பம் தான் இதுலேருந்து எடுத்துப்பேன். ஆனால் அந்த ஜீவன்களுக்கெல்லாம் நான் வந்து பகிர்ந்து கொடுக்குறேன், அவளோட பசியை ஆத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவளுக்கு சொல்லுவார். உடனே அவள் சொல்வா, இல்லை அந்த கிழவி வீட்டுக்கு மட்டும் போகாதீங்கோ, அதுக்காக சொல்கிறோம். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ன உடனே இவர் ஜெய் ஜெகதீஷ்னு அந்த கிழவி ஆத்து வாசலில் போய் நின்ன உடனே கதவே திறக்க மாட்டா. அத்தவா அவள் கதவை திறந்துட்டா அப்படின்னா, என்னப்பா என்ன காலங்காத்தால இப்படி வந்துடுறியே, உங்கள் அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்து இங்கே இருக்குன்னு நினச்சிருக்கியோ, தேகம்லாம் நன்னா தானே இருக்கு, பார்க்கறதுக்கு நன்னா இருக்கியே, போய் உழைச்சி சம்பாதிக்க வேண்டியது தானே, சாப்பிட வேண்டியது தானே. இனிமே இந்த பக்கம் வந்த எத்தனை நாளாக சொல்லிட்டு இருக்கேன், எங்கள் ஆத்து வாசலில் வந்து நின்று கேட்காதன்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த இந்த என்னோட பேசுகிற இந்த நேரத்தில் எனக்கு வந்து என்னோட காரியம் நின்று போகிறது உள்ள. இனிமே நீ நாளைக்கு நீ வந்த தொடப்பத்தாலேயே உன்னை நான் வாரி கொட்டிடுவேன் ஒரு மூலையில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடினமாக பேசிட்டா. சரின்னு பாபா கிளம்பி சிரிச்சுட்டே போயிட்டார். மறுநாளைக்கும் பாபா வந்தார். நேராக இவாத்து வாசலில் தான் போயினார். ஜெய் ஜெகதீஷ் அப்படின்னார். உடனே எழுந்து வெளில வந்தா. வேற வீட்டுக்கு போன்னு நான் சொன்னேன்னா இல்லையா, இந்த கிழவி நீ என்ன கேட்டாலும் எப்படி கேட்டாலும் எந்த மாதிரி கேட்டாலும் நான் இந்த கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கடினமான வார்த்தையினால ஏசுறா. அவளுக்கு ரொம்ப குரூர புத்தி. வேற வீட்டுக்கு போயேன்ப்பா, என் வீடு தான் உனக்கு கிடைச்சதா, நான் அப்புறமா நான் சொன்ன மாதிரி அடிச்சு வாங்கி கொட்டிடுவேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு தொடப்பத்தை எடுத்துன்னு வந்து அவர் எதிர்க்க வந்து அடிக்கிறதுக்கு வந்துடுறா. உடனே ஊர் ஜனங்கள் எல்லாம் அவரை மறைச்சு நின்று அவரை அடிக்கக்கூடாது, இது என்ன நன்னா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களும், பாபா நாங்கள் ஒன்று சொல்கிறோம், நீங்கள் கேளுங்க, நீங்கள் வந்து ஏன் அவாத்துக்கு போகாதீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றே, அவளை நல்லவளா ஆக்கணும், அவளும் சமுதாயத்தில் நல்லவளா ஆயிடணும், அவ ஏன் வந்து இந்த பிராரப்தத்தை வளர்த்துக்கணும், அதனால நான் அவளை நல்லவளா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அன்னைக்கு மறுநாளைக்கு இதே மாதிரி அந்த ஊருக்குள்ளே வந்தார். ஜெய் ஜெகதீஷ் அப்படின்னு வந்து நின்னார். அவளுக்கு இன்னைக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ஏன் உனக்கு லஜ்ஜை இல்லையா, வெக்கம் இல்லையா, நானும் எத்தனை தடவை என்ன விதவிதமாக என்னென்ன கேட்கணுமோ எல்லாம் கேட்டு முடிச்சாச்சு, நீயும் விடாமல் வந்துட்டு இருக்க, நான் என்னதான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போனா. அந்த காலத்துலலாம் வந்து இந்த ஒரு துணியில் சாணியை தடவிட்டு அதை வச்சு தான் அந்த மண் தரையை பூரா அந்த துணியாட்டு அவள் அப்படியே தொடச்சுட்டே வருவாள். அது அந்த காலத்தில். இந்த கதை சொல்கிறவர் அந்த காலம்னு இதை சொல்கிறார், அப்படி பண்ணியிருப்பான்னு. அந்த துணியை என்ன பண்ணா, நேராக எடுத்துன்னு வந்தா பூரா சாணி. அந்த துணியை அப்படியே தூக்கி எரிஞ்சா அது அப்படியே நேராக பாபா முகத்தில் வந்து விழுந்தது. அதில் இருக்கிற சாணி பூரா அவருடைய கண்ணு மூக்கு எல்லா இடத்துலையும் போயிடுது. இன்னே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் சேர்ந்துட்டு, ஏ பாபினி இப்படி பண்ணுவியா, ஒரு 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 நல்ல వ్యక్తి, அதுலேயும் அவர் சந்து, அவரை போய் நீ இப்படி பண்ணலாமா,
ஏன் உனக்கு எப்படி இப்படி வந்ததுன்னு அவனே கடவை டமார்னு போட்டு அடித்து ஓங்கி சாத்திட்டு அவன் உள்ளே போயிட்டான். நே பாபா சொன்னார், நீங்கள் இல்லை அவள் வெளியில் வரட்டும், இன்னைக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க பாபா, நாங்கள் வேணால் மன்னிப்பு கேட்குறோம். உடனே அவர் ஊர் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் கோபம் மட்டும் படாதீங்க, அவளை ஒன்றும் சொல்லாதீங்க. அவள் திருந்தணும்னா அது ஜெகநாதனால் மட்டும்தான் முடியும். அவ என்னைக்காவது ஒரு நாளைக்கு திருந்தணுன்றது தான் என்னுடைய கோரிக்கையும். அதனால் நீங்கள் இதுக்காக வருத்தப்படாதீங்க அப்படின்ட்டு பாபா நேராக அந்த சாணி முகத்தை கழுவவே இல்லை, அப்படியே அதோடையே நேராக நடந்து தன்னுடைய கிரகத்துக்கு போய் தன்னுடைய முகத்தால் அப்படியே அந்த சாணி துணியை உட்காந்துட்டு நன்னா அலசுறார். அலசி அதை காய வைக்கிறார். காய வச்சு நல்லா வெயில் அடிக்குமே, அதை அப்படியே திரிக்கிறார். அதை கட் பண்ணி அப்படியே திரிக்கிறார். அப்படியே வெயிலில் வச்சு அது நன்னா காஞ்ச உடனே சாயங்காலம் போய் நெய் வாங்கிக்கிறார். வாங்கிண்டு இந்த திரிச்சு வச்சாரே அவ தூக்கி போட்ட அந்த துணி, அதில் இருக்கிற அந்த துணியை எடுத்து அந்த திரியை எடுத்துட்டு கோயிலுக்கு போய் அகல் விளக்குகளை வச்சு பகவானுக்கு அன்றைய தினம் பூரா அந்த இதை சுற்றி கர்ப்பகிரகத்தினுடைய அந்த வெளிப்பிராகாரத்தில் பூரா அத்தனை அகல் இந்த துணி திரி எத்தனை இருக்கோ அத்தனை திரியும் போட்டு அத்தனை விளக்கு ஏற்றிட்டார். அப்புறம் ஜெகநாதனை உள்ள வந்து தரிசனம் பண்றார். ஷிங்கார் பார்க்குறார். ஷிங்கார் பார்த்த உடனே சொல்றார், பகவானே இப்போ நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பியே, ஷிங்கார் முடிஞ்சு எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் உங்ககிட்ட, என்ன அப்படிங்கிற, இன்னைக்கு எந்த திரியால இத்தனை விளக்கு போட்டு உன்னுடைய கர்ப்பகிரகம் இவ்வளவு ஜோதியில பிரகாசிக்கிறதோ, எப்படி இப்படி பல 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 பலன்னு இந்த வெளிச்சமா இருக்கோ, இந்த இருட்டு போற மாதிரி அப்படி ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணதோ அது யாருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா, அந்த கிரகிணியோடைய துணினால நான் செஞ்ச அந்த திரியை வச்சு பண்ணியிருக்கேன். இப்ப எப்படி இந்த அந்தாகாரம் போய் இந்த இடத்துல இவ்வளவு வெளிச்சம் ஏற்பட்டதோ, அந்த மாதிரி அவளுடைய ஹிருதயத்துல ஜன்மாந்தர பாவங்களினால இருக்கக்கூடிய அந்த அந்தகாரம் விலகி அவளுடைய ஹிருதயத்துல நீ பிரகாசிக்கணும்ப்பா, இதுதான் என்னுடைய பிரார்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். ஜெகநாதனுடைய கழுத்துலேருந்து மாலை அப்படியே வந்து கீழே விழுறது, உடனே மணி அடிக்கிறது, சாஷ்டாங்கமா விழுந்து அழறார் அந்த ஜீவனுக்காக. அந்த அந்த ஊர்க்காரா வந்திருக்கா அன்னைக்கு கோயிலுக்கு, அந்த பக்கத்து கிராமம் தானே, ரொம்ப கிட்டதான். அவன் வந்திருக்கா. அவ பார்த்துட்டு இவர் வெளியில வரும்போது, என்ன நீங்க இப்படி பகவான்கிட்ட என்ன வேண்டினேல் மேலேருந்து இந்த மாதிரி இந்த பூ மாலை வந்து விழுந்ததே என்ன, நீங்க என்ன கண்ணில் 2 பொட்டு தண்ணி விட்டலே, என்ன விஷயம், நாங்க தெரிஞ்சுக்கலாம்னா எங்கள்கிட்ட சொல்லுங்க. உடனே அவர் சொல்றாரு, இந்த மாதிரி அவ வந்து இந்த மாதிரி இவ்வளவு குரூர சுபாவத்தோட அவ இப்படி இருக்கிறது, அவளும் நல்லவள் தான், அவளுடைய பிராரப்த கர்மம் அவளை அப்படி பண்ண வைக்கிறது, அதனால அவ வந்து இப்படி குணங்கட்டு இருக்கா, அவளும் உங்களை மாதிரி நல்லவ தான், அவளையும் நல்லவளா ஆக்கணுமே அப்படின்னு அவன்கிட்ட நான் பிரார்த்திச்சுட்டேன். அவனும் மாலையை போட்டு சரின்னு ஒத்துண்டான் அப்படின்னு சொன்னவனே அவள்லாம் அப்படியே விக்கிச்சு போய் நின்றுடுறா. என்னடா இது இவர் வந்து அவ பண்ண அநியாயம் என்ன, ஒரு நாளைக்கு ஒரு விதமா இவரை அவ்வளவு ரோய பேசியிருக்கா. ஆனா இன்னைக்கு தினம் அவன் நன்னா இருக்கணும்னு இந்த மாதிரி பகவான்கிட்ட அவர் வேண்டி, பகவானும் தன்னுடைய மாலையை கொடுத்து இப்படி ஒரு அனுகிரகம் ஆச்சே, இப்படியே துஷ்டாலா நடந்துட்டாலும் அவளுக்கு திரும்பியும் இப்படி ஒரு கருணைய காமிக்கிறானே, அதான் இவரை வந்து வினயதாஸ் கருணாதாஸ் அப்படின்லாம் இந்த மாதவதாச சொல்றான். இதோட இந்த 2வது பாகம் முடியறது. நாளைக்கு இல்லைன்னா நாளானைக்கு 3வது பாகம் பார்ப்போம். राधे कृष्णा सखीस। जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय, श्री जगन्नाथ भगवान की जय, पूरी धाम की जय,
பலபத்ர சுபத்ர ஜெகநாத பகவானுக்கு ஜெய். ராதே கிருஷ்ணா.